وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய பெண்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற ஒரு தலைப்பிலே ஒரு சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம்னு ஆசைப்படுகின்றேன். இந்த தலைப்பை தெரிவு செய்து உங்களுக்கு முன்னால் சில விடயங்களை பேசுவதற்குரிய காரணங்கள் என்னவென்றால், எங்களுக்கு தெரியும் இன்றைக்கு எல்லோரும் இந்த மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், யுவதிகள் இப்படி எல்லோரும் மார்க்கத்தை படித்து கொண்டிருக்கிறார்கள். மார்க்க சட்டதிட்டங்களை கேட்டால் பெண்களும் அதற்கு பதில் சொல்கிறார்கள். அவங்களுக்கு சில சட்டங்களும் தெரியும். ஆனால் அடிப்படையில் அறிந்து வைத்திருக்க வேண்டிய பொம்பளைகள்னா எப்படி, பொம்பளைகள் எப்படி இருக்கணும்ன்றதை பெஸ்ட்டுக்கு நாங்கள் படிச்சுக்கொள்ளணுமே. உதாரணமாக நீங்கள் தஃப்சீர் கிளாஸ் படிக்கிறீங்க, ஃபிக்குகள் ஒரு விஷயத்தை படிக்கிறீங்க, குர்ஆன் சம்மந்தமாக படிக்கிறீங்க, கேட்ட கேள்விக்கு பதிலும் சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் நாலேஜ் ரீதியாக ஓகே, உங்களுக்கு மார்க்கம் தெரியும். ஆனால் பெண்களாகிய நீங்கள் இஸ்லாம் உங்களை எப்படி இருக்க சொல்லுது? இப்போ பொம்பளையாக இருக்கணுமே பெஸ்ட்டுக்கு. அப்போ அதுக்குரிய வரை விளக்கணங்களை நாங்கள் பெஸ்ட்டுக்கு படிச்சுட்டோம்னார். ஓகே, லேடிஸ் வந்து இப்படி தான் இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பெண்களை பற்றி இப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. பொம்பளை நாங்கள் தாரன், எங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன, இஸ்லாம் எங்களுக்கு என்னதை சொல்லுது என்னது நாங்கள் ஃபஸ்ட்டு விளங்கெடுக்கும். இது ஆக முக்கியம். அந்த அடிப்படையில் இந்த தலைப்பு முதலாவது விளங்கிக்கொள்ளணும். அத்தஃப்ரீகு பைனல் மர்அத்தி வர்ரிஜால். முதலாவது விஷயம், ஆண்கள் பெண்கள் இரண்டு பேரும் சமமாகுவார்கள்கிட்ட சமமாக மாட்டாங்க. முதலாவது கன்செப்ட். இப்போ இன்றைக்கு உங்களுக்கு பார்க்கிற உலகத்தில் நிறைய கருத்துக்கள் இன்றைக்கி ஆக்கள் ஃபேஸ்புக்கில் அதே மாதிரி இன்டர்நெட் மூலமாக முழு உலகத்துக்கும் பரப்புகிறாங்க. அப்படின்னு கேட்டால் ஆண்கள் பெண்கள் சமமானவர்கள் அப்படின்னு பறக்கிறாங்க, அதை பரத்துறாங்க. இது பறக்கிறது இந்த கருத்தை வந்து மக்கள் மயப்படுத்துறதுனால உலகத்தில் பெரிய ஒரு ஒரு முன்னேற்றம் இல்லாத சில பகுதிகளில் எங்களோட ஆக்கள் திரும்பி பார்க்குற ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டிருக்குது. உதாரணத்து வைங்களேன், இப்போ ஆம்பளைகள் சம்பாதிக்கும், பெண்களும் சம்பாதிக்கலாம், பிரச்சனை இல்லை. இஸ்லாம் வந்து தேவைகள் ஏற்பட்டால் பொம்பளைகளுக்கும் சம்பாதிக்கிறது அனுமதி கொடுக்குது. ஆனால் ஒரே மாதிரி அவங்க சம்பாதிக்கிறது எப்படியோ அதே மாதிரி பெண்களும் சம்பாதிக்கணும் சமநிலைவாதம் பேசுறது பிள்ளை. ஏன்னா இஸ்லாம் வந்து பொம்பளைகள் சம்பாதிக்கிறதுன்றதை ரெண்டாவது கட்டமாக தான் வச்சுருக்கு. ஒரு தேவை ஏற்பட்டால் அப்போ அதே மாதிரி பயணங்கள் போகிறது, ஆம்பளைகள் நினச்ச மாதிரி நினச்ச இடங்களே போயிட்டு வரேன், நினச்ச நாள் நின்று வரவுமே. ஆனால் லேடிஸுக்கு அப்படி இல்லை. ஒரு நாள் பயணம் போன ஒரு சட்டம், ஒரு நாள் பயணத்தை தாண்டினா இன்னொரு சட்டம், கூடுதலான நாட்கள் நிற்கிறதாக இருந்தால் இன்னொரு சட்டம். அப்போ அவங்களுக்கு தனி சட்டமே விளங்கினா. அப்போ இப்படி சில சட்டங்களை நீங்கள் பார்க்குற நேரத்தில் தெளிவாக விளங்குது. ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்கும் இஸ்லாத்தில் அவங்களுக்கு தேவையான சுதந்திரம் எல்லாம் தரப்பட்டிருக்குது. ஆனால் ரெண்டு பேரும் சமமாக மாட்டார்கள். அவங்களோட உரிமை விஷயத்துல இருந்தால் சுதந்திர விஷயத்துல இருந்தால். அப்போ சமமாக மாட்டார்கள் என்றால் எதில் வித்தியாசம், எதில் எங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது, நாங்கள் என்ன எப்படி நடந்து கொள்ளணும். அப்போ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இஸ்லாத்தில் சம உரிமை கொடுக்கப்படலை என்பது பெண்களை அடிமைப்படுத்துவதா என்ற இன்னொரு கேள்வியும் வரும். சரி, ரைட். முதலாவது நாங்கள் பார்க்கணும், பெண்களுடைய படைகோலம் பொம்பளையில் எதால் படைக்கப்பட்டிருக்கிறாங்க பெஸ்ட்டுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுமே. பொதுவாக மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து மனிதர்களும் மண்ணால் படைக்கப்பட்டவர்கள், ஜின்கள் வந்து நெருப்பினால் படைக்கப்பட்டவர்கள். இது நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். சரி, இப்போ மண்ணால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்குள்ள தான் ஆண்களும் பெண்களும் ரெண்டு பேரும் அடங்க போகிறாங்க. சரிதானே? ரைட். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொம்பளைகளை பற்றி சொல்கிற நேரத்தில் அவங்களோட குணத்தை பற்றி, அவங்களோட குணம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி சொல்லக்கூடிய ரசூல் என்னத்தை சொல்கிறாங்கன்னா, ஆண்களை பார்த்து சொல்கிறாங்க, வஸ்தௌஸு பின் நிசாஇ ஹைரா. ஆண்களே, பொம்பளைகளோட விஷயத்தில் நீங்கள் நலமை நாடுங்கள், நல்ல முறையில் நடந்துக்கோங்கன்றாங்க. இது யாருக்கு செய்கிற உபதேசம்? ஆம்பளைகளுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, பொம்பளைகளோட விஷயத்தில் நீங்கள் நல்லவ நாடு நடந்துக்கோங்க, நல்ல முறையில் நடந்துக்கோங்க. ஏன் தெரியுமா? ஃபஇன்னஹுன்ன, அந்த பெண்கள் خُلِقْنَ مِنْ ضِلَعٍ وَإِنَّ أَعْوَجَ شَيْءٍ فِي الضِّلَعِ عَلَاهُ.
பெண்கள் வந்து வளைந்த முதுகெலும்பினால் தான் படைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றாங்க. சிம்பிளாக அவங்களுக்கு அந்த சொல்லுக்கு சொல் கருத்து செல்லாமல் நாங்கள் விளங்குற மீனிங்கை சொல்றதாக இருந்தால் எங்களுக்கு முள்ளந்தண்டு முதுகெலும்பு எங்களுக்கு தெரியும். இந்த முதுகெலும்புல வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அதில் கொஞ்சம் வளைஞ்சு இருக்குது வந்து அதோட தொப்பளிக்கிற ஒரு துண்டு, மேலுக்குள்ள துண்டு. அப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வளைந்த முதுகெலும்பினால் படைக்கப்பட்டவர்கள் அப்படின்ட்டாங்க. சொல்லி போட்டு ஃபஇன் தஹப்த துகீமுஹு கஸர்தஹு. இப்போ அவங்க வளைஞ்ச முதுகெலும்பால் தானே படைக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ ஆம்பளைகள் ரெடி ஆகுறாங்க, அவங்க வளைஞ்சிக்கிறேன்னா எங்களுக்கு குழப்பம், நாங்கள் வந்து அதை நேரவாக்கிறோம். அப்போ வளைஞ்சிருக்கிறத ஒரே அடிக்கு நேரவாக்க போட்டிங்கன்னா ரசூல் என்ன சொல்கிறாங்க, கஸர்தஹு, உடச்சி போட்டுருவீங்க. இப்போ நீங்கள் சிம்பிளாக வேறு உதாரணத்தை பாருங்களேன். ஒரு பட்டை உண்டிக்குது, ஒரு பட்டையோ ஏதோ ஒரு வீங்களே கொஞ்சம் வளைஞ்சிருக்குது. இப்போ நீங்கள் அதை நேரவாக்க ஒரு மணி ஒரே அடிக்கு கையால் போயிட்டு நேரவாக்கினா உடையும், உடையுமா இல்லையா? உடையும். அதை நேரமாக ஒரு மாட்டா நீங்கள் அதுக்கு ஒயில் ஏதாவது பூசி நெருப்புக்கு காட்டி வெயிலுக்கு காட்டி அந்த பெரம்பு பாருங்க ஆகும், தேவையான அளவு வளைச்சிக்கொள்ளும். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் வளைந்த முதுகெலும்பினால் படைக்கப்பட்டவர்கள். அவங்க கொஞ்சம் வளைஞ்சிருக்கிறாங்கன்றதுனால குணத்தை பற்றி சொல்கிறாங்களா? படைய கோலம்னா பெண்களுடைய குணத்தை பற்றி. அவங்க நீங்கள் ஒரே அடிக்கு போய்த்து நீங்கள் வளைக்க பார்த்தீங்கன்னா நேராக்க பார்த்தீங்கன்னால் கஸர்தஹு, உடச்சி போட்டுருவீங்க. வஇன் தரக்தஹு. சரி, இது யாருக்கு சொல்கிறாங்க? ஆம்பளையில சொல்கிற உபதேசம். இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, அட இது வந்து ஆம்பளையில தானே சொல்லணும், எங்களுக்கு சொல்லணும். முதலாவது நாங்கள் எங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், நாங்கள் யாருன்றதை. சில கோவங்கள் வர நேரத்தில், சில பேச்சுக்கள் பேசுகிற நேரத்தில், சில நேரம் சில ஹஸ்பண்ட்மார் பொறுமையாக போகிற நேரத்தில். இப்போ சில பொம்பளையில் நினைக்கிறாங்க அந்த நாங்கள் எவ்வளோ ஏசினாலும் எங்கட மாப்பிள்ளமார் தலையை குடிச்சிட்டு பேசாமல் போகிறோம். சிலாக்கள் நினைக்கிறது வந்து எனக்கு வேண்டியமா கட்சிக்கு நான் வேண்டியமா பேச அவர் ஒன்றும் பேச மாட்டார். அவரை பேச வானம்னு கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறது இந்த ஹதீஸ் தான். உங்களுக்கு நான் சொல்கிறது. இப்போ நாங்கள் ஆம்பளைகளுக்கு பயான் பண்ணக்குள்ள என்ன சொல்லுவோம், இங்கே பாருங்கள் பொம்பளைகள் கண்ட மாதிரி பேச சான்சஸ் இருக்குது, உங்களுக்கு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுவாங்க, நன்றி மறந்தும் பேசுவார்கள். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அவங்க அப்படி நடக்கும். நன்றி மறந்தும் பேசுவாங்க, ஓவராக பதுவாவையும் செஞ்சு விட்ருவாங்க. அதனால் நீங்கள் பொம்பளைகள் ஏதாவது ஒன்று பேசினா நீங்கள் எடுத்தெடுப்புக்கு அடிக்க போவானோம், நீங்கள் எடுத்தெடுப்புக்கு வந்து இந்த வாக்குவாதம் பண்ண போவானோம். நீங்கள் ஏதாவது ஒன்று உங்களுக்கு விளங்கும், ஷோப்பை பார்த்து உங்களுக்கு கருப்புன்றாங்கன்னா கொஞ்சம் நிதானமாக விளங்கப்படுது. ஒரே அடிக்கு ஆறில் இது ஷோப்பு தானே நீங்கள் சண்டைக்கு போனீங்கன்னா இந்த ஹதீஸுக்கு மாற்றம். நீங்கள் கல்யாணம் முடிக்கக்குள்ளே எந்த இனத்தை முடிக்கிறீங்க? பொம்பளைகள் வந்து முடிக்கக்குள்ளே நீங்கள் அந்த பெண் சமுதாயத்தை பற்றி படிச்சுட்டு முடிச்சுக்கணும். நீங்கள் இப்போ நீங்கள் ஆண்களோட பிஸ்னஸ் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் மாரெல்லாம் ஆம்பளைகளோட பழகுறீங்கன்னு வைங்களே, அவங்களுக்கு இடையில் வாக்குவாதம் வரும், அவங்களுக்கு இடையில் சண்டை வரும், அவங்களுக்கு இடையில் கருத்து முரண்பாடுகள் வரக்குள்ள ஒரு ஸ்டைல் ஒன்றைக்கு பேசிக்கொள்றது. அவங்க ஏசிக்கொள்வாங்க, பேசிக்கொள்வாங்க. அப்போ அவரும் மாம்பளை இவரும் மாம்பளை. இப்போ நீங்கள் சண்டை பிடிக்க போகிறீங்க அல்லது ஒரு பதிலுக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல போகிறீங்க ஒரு ஒரு வேறொரு ஆட்களுக்கு. பொம்பளையில நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க, பொம்பளைகளோட நீங்கள் வாழ போகிறீங்க. அப்போ முதலாவது நீங்கள் அவங்கள பற்றி தெரிஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு வைங்க, இப்போ நீங்கள் ஒரு நாட்டுக்கு போகிறீங்க, இந்தியாவுக்கு போகிறீங்க, சவுதி அரேபியாவுக்கு போகிறீங்க. நீங்கள் ஸ்ரீலங்காவில் முழுக்க வாழ்ந்துட்டு அந்த நாட்டுடைய சட்டங்கள் அந்த நாட்டு மக்களுடைய இயல்புகள் ஒன்றும் தெரியாமல் சும்மா போய் தெரியும் கொண்டு இங்கே ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க ஈக்கலுமா? ஈக்கல. அவங்கள வந்து நீங்கள் குற்றவாளியாக சில நேரம் பார்க்கப்படுவீங்க. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம்ல தெரியுமா, பெண்கள் நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு எங்களை பற்றி விளங்கிக்கிறோம். நாங்கள் யார், எங்களை பற்றி ரசூல் என்ன சொல்லிக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க பொம்பளையில பொறுத்த வரைக்கும் அவங்க சில நேரம் வந்து என்ன செய்வாங்க, மார்க்க விஷயத்தில் 100% பெர்ஃபெக்டாக இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் அவங்களை கொஞ்சம் வளைஞ்சி கிழிஞ்சு இருப்பாங்க. ஆனால் ஆம்பளைகளுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இப்போ நீ படிச்சுட்டு போயிட்டு உனக்கு விளங்குது இது பிள்ளை, என் மனைவி ஒரு பிழையான ரூட்டில் போகிறா, என் மனைவி சொல்கிறத கேட்குறா, இல்லை என் மனைவி இப்படி இருக்கிறான்றதுனால நீங்கள் பார்க்குறது 100% பெர்ஃபெக்டாக இருக்கணும்ன்றதுனால பெண்களை போயிட்டு ஒரே ஷொட்டில் வந்து என்ன செஞ்சிடாத, திருத்த போகவானோம். ஏண்டா அவங்க வந்து என்ன வளைஞ்ச முதுகெலும்பினால் படைக்கப்பட்டவர்கள். நீங்கள் மொல்ல சொல்லுங்கள். அதுக்குன்னு சொல்லி இல்லை ஹதீஸில் வருது தானே பெண்களோட குணம் வந்து அந்த வளைந்த முதுகெலும்பு போன்றது, அதனால் எனக்கு திருத்த சான்ஸ் இல்லை, அப்போ அவள் ஈக்கிரமாயிக்கணும் நான் ஈக்கிரமாயிக்கணும் விடவேலாம் ஆம்பளைகளுக்கு. ஏன்னா ரசூலுல்லாஹ் பின்கால் என்ன சொல்கிறாங்க, விட்டீங்கன்னா வளைஞ்சது இன்னும் கொஞ்சம் வளைஞ்சு கூறலாக பேசணும், அதுவும் பிரச்சனை தான். அப்போ பொம்பளைகள இஷ்டப்படி போகிறதுக்கு விடவும் இல்லாது, அவங்கள ஒன் ஷாட்டில் திருத்தவும் இல்லாது. அப்போ என்னத்தை செய்கிறது? அப்போ தான் ரசூலுல்லாஹ் ஆண்களுக்கு ஹிக்மத்தை படித்து கொடுக்குறாங்க தெரியுமா. நீங்கள் எப்படி பெண்களோடு நடக்கணும், எப்பயுமே நீங்கள் அவங்களோட இறக்கமாகறீங்க, எப்பயுமே நீங்கள் அவங்க சொல்கிறத கேட்டு அதுக்குரிய பதில்களை கொடுங்க. அப்போ பல ஹதீஸ்களில் பல வரலாறுகள் எங்களுக்கு பார்க்கல. ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் அந்த ஆட்களோட சிச்சுவேஷனை விளங்கி தான் நாங்கள் ஹேண்டில் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கே தெரியுமே, இப்போ அடுத்தொரு முழுத்தொரு பொம்பளை சிலாக்க சண்டைக்கு வருவாங்க. குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் மைனியோ யாராவது ஒரு பெரியமட மகளோ சாட்சித மகளோ ஒத்தரிக்கும், எல்லாரும் நல்லா இருந்தால் ஜாஸ்தி ஒத்தரிக்கும், கொஞ்சம் கோபம் போகிற ஆட்கள். அப்போ எங்களுக்கு ஃபெமிலிகளுக்கு நாங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் வச்சிருவோம். இங்கே பாருங்கள், நாங்கள் நீங்கள் பேசி கொடுத்தது வேறு விஷயம், ஆனால் அந்த மைனி பேசி நினச்சுன்னா நாங்கள் பேசாமல் இருந்துருவோம். ஏன்னா விளப்பம் இல்லை, அவங்க பதில் கொடுத்தா நாங்கள் தான் சும்மா நோண்டியாகும். அப்படி இருக்கிறாங்களா இல்லையா? இல்லைன்னு சொன்னால் குடும்பத்தில் எங்கேயாவது நுனியில் சரி அப்படியே ஒத்தரிக்கும். சில பொம்பளை அவங்க வந்து
ஏத்தனப்புக்கு எல்லாத்துக்கும் கோவம் போகிறேன். இப்போ எங்களுக்கு தெரியும் கோவம் போகப்படாதும் கோவம் போகிறேன். அப்போ நாங்கள் அவள் பேசுகிறத கணக்கெடுக்க வேணாம், சும்மிந்துருவோம். அப்போ அதனால தான் நான் சொல்கிறேன் தெரியுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெண்கள்கிட்ட இயல்பை பற்றி விளங்கப்படுத்திட்டு ஆண்களுக்கு உபதேசம் செய்கிறாங்க. சரி, இப்போ லேடிஸ் பொம்பளை நீங்கள் விளங்கிக்கொள்ள முடியாது தெரியுமா, இது வந்து நெச்சுரல். இது ரசூலுல்லாஹ் எங்களுக்கு எங்கட குணத்தை பற்றி நெச்சுரலாக சொல்லி, இது கோவம் பிடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதால் உங்களுக்கு சான்ஸ் தான் நீக்குது, இதால் உங்களுக்கு சான்ஸ் தான் நிற்குது. ஏன்னா ஆம்பளையில ரசூலை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு ஆம்பளை தவறு செய்கிறமா பொம்பளை தவறு செய்யறதை பார்க்க வேணும். ஒரு ஆம்பளையோட பேசுகிற மாதிரி நீங்கள் பெண்களோட பேச வேணும். இது வந்து உங்களுக்கு தான் சான்ஸ். இப்போ சில நேரத்துக்கு சில பொம்பளை சில பிழையான மஷூராக்கள் சொல்கிற நேரம், சில நடைமுறைக்கு மாற்றமாக செய்கிற நேரம், சிம்பிளாக அவங்கள விளங்கியும் விளங்காமல் சொல்கிறது ஒரு ஹதீஸ் உண்டு. ஏன்னா ரசூல் ஒரு ஹதீஸை சொல்கிறாங்க, நாக்கிசாத்து அக்லீன் வனாக்கிசாத்து தீனின். பொம்பளையில் வந்து மார்க்க விஷயங்களையும் கொஞ்சம் குறைவாக தான் நீக்கும், சிந்திக்கிறதுலேயும் கொஞ்சம் குறைவாக தான் நீக்கும். இது அந்த கோவம் முடிக்கிறதுக்கு இல்லை. பொம்பளை ரசூலோட கோவிச்சு வெளியில் ரசூலில் வந்து நெச்சுரலாக சொல்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கு அப்போ அதுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் வைக்கப்படுது. டாக்டர்ஸ் மாதிரில் யாரும் கூட இருக்கிறாங்க, ஸ்கூலில் வைத்து பாருங்க பாப்போம், டீச்சர் மாதிரி ஸ்டாஃப் வந்து 50 பேர் இருந்தால் 45 பேருமே டீச்சர் மாதிரி தான், 5 பேர் தான் சேர் மாதிரி இருக்குது. அப்போ நாங்கள் தானே அறிவாளிகள், நாங்கள் தான். இன்றைக்கு உண்மையிலே பாருங்க, கிளாஸில் பெஸ்ட் வரது யார், மிக்ஸி ஸ்கூலில் பெஸ்ட் வரது எல்லாமே பொம்பளை பிள்ளைகள் தான். இருந்தால் எங்கேயாவது 100 ஆம்பளை பிள்ளைகள் வாரு. எந்த போட்டி நிகழ்ச்சி வந்தாலும் ஹையஸ்ட் மார்க்ஸ் எடுக்கிறது பொம்பளை பிள்ளைகள் தான். அப்போ நீங்கள் இந்த உலக விஷயங்களை பார்க்கக்கூடிய மார்க்ஸ்லேயும் பொம்பளை பிள்ளைகள், யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் யாரும் கூட கிடைக்குது, எல்லாத்துக்குள்ள வாதாலும் பொம்பளை பிள்ளைகள். இப்போ இன்றைக்கு பிஸ்னஸில் மெயின் மேனேஜ்மெண்ட் செய்கிறாங்க பெரிய பெரிய இடத்துக்கு, அதுவும் பொம்பளையில் வரான். பெரிய பெரிய கமிட்டிக்கு தலைவராக பொம்பளையில் வரான். அப்போ அப்படின்னு அர்த்தமே நம்ம ரசூல் என்னது சொன்னாங்கண்டா, அந்த படிப்பை சொல்லலை, அந்த நடைமுறை வாழ்க்கையில் ஒன்றாக நாங்கள் இருக்கக்குள்ளே, சில குடும்ப வாழ்க்கை என்று வரக்குள்ளே, சமுதாயம் என்று வரக்குள்ளே சில நேரம் அவங்க கொஞ்சம் மாற்றமான சில ஐடியாக்களை தர சான்சஸ் இருக்குது, விளங்கினா. ஏன்னா அவங்களுக்கு டென்ஷன். உதாரணத்துக்கு ஆம்பளைகளுக்கு வந்து எந்த நேரம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் பொம்பளையை பொறுத்த ரசூல் சொன்னாங்க, நாக்கி சாத்து அக்லீன் வனாக்கி சாத்து தீனின். மார்க்க விவகாரங்களுக்கு குறைவாக இருப்பாங்கண்டா. ஒரு பொம்பளை புள்ள ஒரு பருவ வயது அடையும் வரைக்கும் அவட தொழுவுறதெல்லாம் ஒரு ஸ்டைல் இருக்கும். பருவ வயது அடைஞ்சதுக்கு பிறகு மாதத்தில் ஒரு 3 நாளோ 7 நாளோ தொழ மாட்டாங்க. ஆனால் இபாதத்தில் ஈடுபாடு இருப்பாங்க. தஹஜ்ஜுத் கிளம்புவாங்க, தொழுவாங்க, எல்லாமே நடக்கும். கோண்டிக்கும் கல்யாணம் பேசுகிற பீரியட் இன்னும் கூட. ஏன்னா விசாரிக்க கூட அந்த பொம்பளை பற்றி கேட்கணும். மாஷா அல்லாஹ் இப்போ வந்து டைமுக்கு தொழுவுறா, லேடிஸ் பேனுக்கு வாரா, பயான் கேட்குறா, புக்ஸுகளை வாசிக்கிறா, எங்களை சுற்றி விசாரிச்சா நல்ல பொண்ணு தான் பேர் வரும். சிலாக்கள் சொன்னாங்க, கொஞ்சம் மீறி கல்யாணம் பேசி முடியும் வரைக்காவது நீ தஹஜ்ஜுத் கிளம்பு, கல்யாணம் பேசி முடியும் வரைக்கும் போய்க்கு பேனுக்கு போயிட்டு வாவே, 4 பேர் விசாரிச்சு உடைய பற்றி செல்லட்டுமே, அப்படி கேசலும் இது உங்களுக்கு தெரியுமா. கொஞ்ச நாளைக்கு அது சில ஊருக்கு அந்த ஊரில் பேர் சொல்லலாம். அவங்க வந்து 14-15 வயசு வரைக்கும் அந்த பிள்ளைக்கு அபாயா ஹிஜாபெல்லாம் கொடுத்தார், எல்லா இடம் கூட்டின்னு போகிறோம். சரியா 16 வயசு இப்போ தெரியும் கல்யாணம் பேசி ஸ்டார்ட் பண்ணுற கட்டம். அந்த டைமுக்கு அபாயா டக்குன்னு கலட்டி போட்டு சராரா கிட்ட விட்ரும், சல்வார் கிட்ட போட்டு எல்லா இடம் கூட்டின்னு போகிறோம். என்னப்பா திடீரெண்டு மாத்தம் இல்லை மொழி கொஞ்சம் நீங்கள் எங்கட பொண்ணேம் ஒரு 10 இடத்தால் கேட்டு வந்தாத்தான் ஒரு டிமாண்ட் ஒன்று இருக்குது. கேட்டு வரது குடும்பம் மாத்துறது. இப்போ வளமையாக அபாயா போடாமல் இருந்த கேஸுன்னா பரவாயில்ல, போட்டு கொண்டு இருந்தவங்க சில நேரம் கல்யாணம் பேசுகிற அந்த கட்டத்தில் வந்து உடுப்ப மாத்துறாங்க. ஏன் தெரியுமா, ஒரு கல்யாண வீட்டுக்கு மகளை கூட்டின்னு போல 4 பேர் கூட மகளா அப்படி எத்தனை வயசு முடிச்சிட்டாங்களா பேசிட்டாங்கன்னு 10 பொம்பளைகள் வந்து கேட்க, சில பொம்பளைகள் சும்மா பில்டப் பண்ணுறேன், மாஷாலா கூட பொண்ணு நல்லா பசங்க ஆகிக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு. அப்போ எங்கட மகனோட்டிக்கு பேசவா, எங்கட தாத்தார் மகனோடு பேசவான்ட்டு இது டிமாண்டை கிரியேட் பண்ண பார்க்குறேன். அப்போ டிமாண்டை கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து மார்க்கத்துக்கு முன்னாடி எங்களுக்கு கொடுத்துக்கொண்டு போகலவே, அதுக்கப்புறம் முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் அபாயா போடுறது. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்குது, முடிச்சு கொடுக்கும் வரைக்கும் அந்த புள்ள வெளியே வரவும் இல்லை. அது எங்களை படித்த சட்டங்களோ தெரியா, கொமராகும் வரைக்கும் தாராளமாக வருவாங்க போவாங்க எல்லாம் செய்வாங்க. இஸ்லாத்தில் சின்னுல் முராஹக்கான்னு ஒன்றிக்கும் உங்களுக்கு தெரியுமா, அதாவது அந்த பருவ வயது அடைகிறதுக்கு அண்ணன் நிற்கக்குள்ள ஒரு வயசு. அவள் கொமராகியும் இல்லை, சின்ன பிள்ளையும் இல்லை, நடுவுத்து வயசு. அந்த வயசில் கூட நாங்கள் அந்த புள்ளை எப்படி நாங்கள் ரெடி பண்ணணுன்றதுக்கு தனி சட்டங்கள் இருக்குது, விளங்கினா. கொமரானத்துக்கு அப்புறம் தான் வெளியே அனுப்பப்படாதுன்னு இல்லை, அந்த வயசுலேருந்து நாங்கள் பிள்ளைகளை பழக்கணும், அது வேறு சப்ஜெக்ட். இப்போ என்ன சப்ஜெக்ட்ண்டா, சரி பெரிய பிள்ளை ஆனதுக்கு போகிறோம், அந்த பிள்ளை படிக்கும், எல்லா இடம் போகும் வரும் எல்லாம் நடக்கும். கல்யாணம் முடிக்கும் வரைக்கும் சில நேரம் நாங்கள் பார்ப்போம், இப்படி இந்த வீட்டில் இப்படி ஒரு கொமர பிள்ளை நீக்கிறான்னு கூட சில ஆக்கள் தெரியாமல் இருக்கும். திடீர்னு கல்யாணம் நடக்குது, முடிச்சு ஒரு 2 கிழமை 3 கிழமை போகல, முன்னுக்கு கேட்டுக்கு முன்னுக்கு ஒரு இந்த வீட்டில் ஒரு பொம்பளை நிற்கிது. யார்டா அது, இவங்கட மகளா, அப்போ இவரோட நம்ம இங்கே இருந்து உள்ளுக்குறது, அப்போ இப்போ இருந்து வெளியே வந்தீங்களா, கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டே. இப்போ முடிச்சு கொடுத்தது போகிற அவங்களுக்கு களத்தை காட்டேலும், முடிய காட்ட ஏலும், ஆம்பளையில் முன்னுக்கு வரையலும். இது எங்கேருந்து இந்த சட்டம் எடுத்த? பொம்பளையில் மௌத்து வரைக்கும் அவங்க ஒரு சட்டம் தான். வயசுக்கு போனதுக்கு பிறகு வந்து ஒரு அனுமதி ஒன்று இருக்குது. என்ன, மின நிசா இல்லாதி லாயர் ஜூரணிக்காகன், அவங்கள பார்த்தா கல்யாணம் முடிக்கிற ஐடியா வராது என்று அந்த அளவுக்கு வயசுக்கு போனதுக்கு பிறகு மட்டும் வரலாம்.
தேவைக்கு மற்றபடிக்கு வந்துட்டு போகலாம். இப்படி பல சட்டங்கள் இருக்குது. இப்போ நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம்டா, இல்லை முடிக்கும் வரைக்கும் உள்ளுக்கு வச்சு வளர்க்குறது, முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ மாப்பிள்ளையை முடிச்சு கொடுத்தாச்சு, இதுக்கு அப்புறம் ஒன்றும் இல்லையே, அதுக்கப்புறம் அவன் முன்னுக்கு போகிறவில்லை. அப்போ இன்றைக்கு ஃபித்னாக்கள் பிரச்சனைகள் வாரதே அதுக்கு பிறகுதான். அப்போ இஸ்லாம் பொம்பளையில பற்றி எப்படி இருக்க சொல்லுது, எந்த இடத்துல என்ன மாதிரி அந்த வாழ சொல்லுது என்பதை நாங்கள் சரியாக A to Z படிச்சுட்டோம்னே பிரச்சனை வரா. ரைட். இப்போ நீங்கள் பாருங்கள், நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அப்போ கல்யாணம் முடிக்கும் வரைக்கும் இபாதத்துகளை கூடுதலாக ஈடுபடுவாங்க, சொல்லுவாங்க, திக்ரு செய்வாங்க. அந்த அந்த பீரியட்ஸில் வாப்பமார் உமார் சார் எங்கட மகள் மாஷால இப்போ நிறைய புக்ஸ் வாசிக்கிற ஹசரத், ரெண்டு அவங்களுக்கு தேவையான புக்ஸுகளை செல்லுங்க பார்ப்போம் தான், நாங்களும் புக்ஸுகளோட பேரை கொடுக்குறீங்க, அதுகளும் வாசித்து தள்ளுற என்னத்தை வாசிக்கிறனும் இல்லை. அதுக்கு பிறகு பிரச்சனை வருது, எல்லாம் வாசிப்பாக படித்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன, கல்யாணம் முடிக்கிறது. கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு ஒரு 2 கிழமை அப்படி இருந்து இப்போ என்ன செய்யும், அந்த பிள்ளைக்கு நிற்கும். அதுக்கு பிறகு சொபோக்கு தாஜத்துக்கு கிளம்புறதுலாம் கஷ்டமாகும். உண்மைதானே? தொழுவுறது மட்டுமே மிச்சம் கஷ்டப்பட்டு தொழுவாங்க. திக்ரு செலவாத்தெல்லாம் குறைஞ்சிரும், குர்ஆன் ஓதுறது தொடங்கிடும், அதுக்கப்புறம் பயானுக்கு வரது குறைஞ்சிரும், நிறைய அமல்கள் குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் புள்ள கிடைக்கிறது நல்லா கிட்டவாக இன்னுமே குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் புள்ள கிடைச்சதுக்கப்புறம் நல்லா ஒன்றும் இல்லை. அப்போ அந்த அதுக்கப்புறம் ஒரு புள்ள கொஞ்சம் கஷ்டம், 2ஆம் புள்ள 3ஆம் புள்ளன்னு அப்படியே வரப்போலே அந்த 17 வயசுல இருந்த அந்த அமல் இபாதத்துக்கள் செஞ்ச ஆர்வமும் அந்த ஸ்பீடும் அந்த நிறைவும் போக 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 குறைஞ்சு கொண்டே போகும். ஆம்பளைகளுக்கு அப்படி இல்லை, அவங்களுக்கு அப்படியே செஞ்சுட்டு போகலாம், அது அவங்களோட பலவீனம். பொம்பளையில பொறுத்த வரைக்கும் அவங்க நினைச்சாலுமே இல்லை. புள்ளைய ஒன்று கதற புள்ளைய வச்சு போட்டு எங்களுக்கு தாஜ தொழிலுமா, புள்ளைய கதற வச்சு போட்டு எங்களுக்கு வந்து ஒரு பயானோடு கேட்கலுமா, கிளாஸுக்கு வரணுமா, இல்லை. இஸ்லாம் சொல்றது புள்ளைய வளர்ங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது நாகிசாத்து தீனின், மார்க்க விவகாரங்களில் பெண்கள் குறைவாக இருப்பார்கள் என்பதற்கு நிறைய நடைமுறை உதாரணங்களை சொல்லி எங்களை விளங்கப்படுத்தலாம். அப்போ பொம்பளைக்கு அப்போ நன்மையோட எப்படி போட்டி போடணும்னா, உங்களுக்கு வேறு வேலைக்கு புள்ள வளர்க்குற வேலைக்குது, ஹஸ்பண்ட்மாருக்கு பணிவிடை செய்கிற வேலைக்குது, ஊட்ட கொண்ட்ரோலில் வச்சுக்கொண்டு ஒரு நல்ல இஸ்லாமிய சூழல் உள்ள ஒரு வீட்டை உருவாக்குற வேலை உங்களுக்கு இருக்குது. அப்போ உங்களோட பணிகள் வேறொரு ஸ்டைல ஆரம்பிக்குது. இதன் பெண்களோட வாழ்க்கைன்றது விளங்கி நான் உங்களுக்கு சொல்கிறது. ரைட். இப்போ அடுத்ததை பாருங்கள், 4வது அத்தியாயம் 34வது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான், ஆம்பளை பொம்பளை 2 சமூகம் இருக்குது. சரி, இப்போ நிர்வாக பிரச்சனை வரும், யார் ஊட்ட நிர்வகிக்குது. அப்போ உங்களுக்கே தெரியும், எப்பயுமே ஆண்கள் தான் நிர்வாகி. அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா, ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்கிறாங்க. இப்போ அடுத்த பிரச்சனை என்ன தெரியுமா, வைஃப் வந்து நல்லா படிச்சிருப்பான், அவருக்கு இங்கிலீஷ் தெரியும், தமிழ் தெரியும், சிங்களம் தெரியும், கம்ப்யூட்டர் தெரியும், ஐடி தெரியும், எல்லா ஜாதியும் தெரியும், ஃபோனை கொடுத்தா வேண்டியே செய்ய தெரியும். சரியோ? ஆனால் முடிச்சிக்கிற மாப்பிள்ளைக்கு வந்து ஒரு பொருளை வாங்கி விற்கிறத தவிர வேறு ஒன்றும் தெரியும். அவருக்கு இங்கிலீஷும் தெரியா, ஒழுங்காக ஒரிஜினல் தமிழும் தெரியா, சில நேரம் அவருக்கு ஐடி ஃபோனை கொடுத்தா அந்த நம்பரை மட்டும் டைப் பண்ணி கோல் எடுக்க தெரியும், வேறு ஒன்றும் தெரியாதுன்னு வைங்களேன். இப்போ என்ன தெரியுமா பிரச்சனை வர, வைஃப் ஆர்கியூ பண்ணுற, இவருக்கு ஒன்றுமே தெரியா, அப்போ நான் தானே ஹேண்டில் பண்ணணும். நான் சில மாப்பிள்ளை மாதிரி அவங்களுக்கு கணக்கு பார்க்க தெரியும், உங்களுக்கு தெரியுமா, அவங்களுக்கு பட்ஜெட் பண்ண தெரியா. இது ஆண்களை குறை சொல்கிறதில்ல, ஒரு குறிப்பிட்ட சார் அப்படி இருக்கிறாங்க. இப்போ நான் சொல்ல வர விஷயம் என்ன தெரியுமா, ஆண்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் பொம்பளைகளுக்கு ஒரு சப்போர்ட் தான் கொடுக்கலாம். பிஸ்னஸுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணலாம், கணக்கு பார்க்கறதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணலாம். நிர்வாக தலைமை என்பது அந்த ஆண்களுக்கு தான் போகும், தலைமை என்பது ஆண்களுக்கு தான் போகும். விளங்கினா? சில ஃபேமிலிக்கு என்ன தெரியுமா, ஆம்பளையில் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கிற, அந்த சம்பாதிக்கிற காசை கொண்டு வந்து வைஃப்ட்ட தான் கொடுக்கணும். முதலாவது தெரியுமா உங்களுக்கு, நான் இன்றைக்கு 5000 ரூபா கிடச்சிச்சு கொடுக்குறேன், அதுக்கு பிறகு கேட்குறேன் வைஃப்ட்ட பேச்சு கேட்குறேன், நான் நாளைக்கு தொழிலுக்கு போகணுமே, பஸ்ஸுக்கும் விலைன சாப்பாட்டுக்கும் சிகரெட்டுக்கும் அதுக்கும் இதுக்கும் எனக்கு ஒரு 1000 ரூபா தாங்க. அப்போ எடுத்து 5000 ரூபா இவன் தான் 1000 ரூபா கொடுக்குறேன், இவன் தான் மேனேஜ் பண்ணுறேன், இவன் தான் கேஷியர், இவன் தான் அக்கௌண்டன்ட். அது என்ன கூத்து, 5000 ரூபா கூட கையில் கண்ணில் காட்டணும் வைஃப்ட்டு. அதுக்கப்புறம் அவனும் ஒரு அமௌண்ட்டை கொடுப்பாங்க. நாளைக்கு நீங்கள் பஸ்ஸுக்கு இவ்வளோ, தப்பி தவறி பஸ் வந்து இடையில ஆக்சிடென்ட் பிரேக் டோர் நின்றா திரும்பி வரதுக்கு சல்லி இல்லை அவர்கிட்ட. அது ஒன்று அவருக்கு தலைமைத்துவ லீடர்ஷிப் அவருக்கு தெரியும் மாப்பிள்ளைக்கு. 2வது பொம்பளை நல்லா படிச்சுக்கிற, மாப்பிள்ளை படிச்சில்லைன்றது அந்த பொம்பளை மிஸ்யூஸ் பண்ண பார்க்குற. அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அவள் தான் ஹேண்டில் பண்ணுவோம். பிள்ளைகளுக்கு சல்லி கொடுக்குறோம் அவள் தான், பிள்ளை ஒன்று வெளியே அனுப்புறதா இல்லை தீர்மானிக்கிறது அவள் தான். பாப்பாவும் கணக்கும் இல்லை, அவரை வச்சுக்கி அந்த ஏடிஎம் எனி டைம் மணி வேண்டிய மாதிரி சல்லியமானு சம்பாரிச்சிடணும். ஒரு நாளை தொழில் போகலாட்டி வீட்டில் வரன்னு சத்தம். ஏன் இவட்ட அந்த கவுண்டிங் குறைஞ்சிடும். ஒரு நாளைக்கு இவ்வளோ வரணும், நான் இவ்வளோ கொடுக்கணும், இவ்வளோ வரணும். இப்போ வேறுவா ஷீட்டு போடுவா, அவங்களுக்கு கொடுப்பா, 2-3 இடத்துல ஷீட்டு போட்டிருக்கும். இப்படி 1008 பிரச்சனை. இதில் என்ன காலப்போக்கில் என்ன நடக்கும், மாப்பிள்ளையை வந்து சல்லி வரக்கூடிய ஒரு சோசா மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. வீட்டில் மஷூராக்களோ அதோ இதோ ஒன்றுக்கும் அவரை எடுக்கிறது. அப்போ தலைமைத்துவம், இஸ்லாம் சொல்கிற அந்த தலைமைத்துவத்தை பெண்கள் பறிச்செடுக்கிறாங்க. இது பெரிய பிழை. சில நேரம் பெண்களை விட ஆண்களை விட பெண்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் உங்களோட நல்ல தரம் என்ன தெரியுமா, எங்களுக்கு விளங்குது, எங்கள் மாப்பிள்ளை நாங்கள் படித்த அளவு படிச்சில்லை,
எங்கட ஒரு லீடர்ஷிப் நீக்கிற அளவுக்கு மாப்பிள்ளைக்கு இல்லைன்னு உங்களுக்கு விளங்கினாலும் அதை மிஸ்யூஸ் பண்ணுறதில்ல. அவரை நீங்கள் தலைமைத்துவ பயிற்சிகளை கொடுத்து இல்லை, நீங்கள் தான் செலவழிக்கணும், நீங்கள் தான் முன்னுக்கு போகணும். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், நான் பின்காரவங்களுக்கு சப்போர்ட் தரேன். நீங்கள் இப்படி போய் பேசணும், நீங்கள் இப்படி போய்த்து இந்த இடத்துல பேசணும், இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் தான் போகணும், நீங்கள் தான் தலைமை தாங்கணும் என்று நீங்கள் சப்போர்ட்டை கொடுத்து தலைவராக்கணுமே தவிர அவரை கீழே போட்டு பெண்கள் அந்த இடத்துக்கு போகப்படாது. போனால் முசீபத்து தான். அப்போ அது வந்து இஸ்லாம் எதிர்பார்க்குறவங்கள சந்தோஷமான குடும்பம் வராது. அதே மாதிரி அந்த வேலைகளை நீங்கள் ஈடுபட்டீங்கன்னால் இஸ்லாம் எதிர்பார்க்குற பெண்கள் என்ற லிஸ்ட்டில் உங்களுக்கு வரவும் மேலாது. ஏன்னா சஹாபாக்களோட சில வரலாறுகளை பார்த்தீங்கன்னா விளங்கும். நிறைய சஹாபி பெண்கள் இருக்கிறாங்க, தன் ஹஸ்பண்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வரல, பின்னுக்காலிருந்து தன் ஹஸ்பண்ட்மாருக்கு சப்போர்ட்டை கொடுத்து அவங்கள முன்னுக்கு வர சொன்னாங்க. இது ஆக முக்கியமான ஒரு பாயிண்ட் நாங்கள் விளங்கிக்கிறோம். அடுத்தது இன்னொன்று விளங்கணும் தெரியுமா, பொம்பளையில பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து எப்படி இருக்கணும், எப்படி உடுக்கணும், எப்படி அவங்க நடந்து கொள்ளணும் சொல்லக்கூடிய அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், குல்லில் முஃமினாத்தி யகுதுல்ன மின் அப்சாரிஹின்ன. நபியே நீங்கள் முஃமினான பொம்பளையிலே சொல்லுங்க தெரியுமா, அவங்களோட பார்வையை தாழ்த்தி கொள்ள சொல்லுங்க. வயஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன, அவங்களோட மர்ம உறுப்புகளை பாதுகாத்து கொள்ள சொல்லுங்கள். வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன இல்லா இல்லா மா ظهر منها வல்யத்ரிபுன பிஹுமுரிஹின்ன அலா ஜுனூபிஹின். பொம்பளையில பற்றி அழகாக சொல்கிறேன், எப்படி படிக்கணும். பொம்பளையில் வந்து பார்வையை தாழ்த்தணும், மர்ம உறுப்புகளை பாதுகாத்துக்கணும், அவங்களோட அலங்காரங்களை வந்து வெளியே காட்டப்படாது. இன்னொரு குர்ஆன் வசனத்தோட தன்னுடைய கணவன்மாரை தவிர வேறு யார்ட்டையும் தன்னுடைய அலங்காரங்களை காட்டப்படாது. வல்யத்ரிபுன பிஹுமுரிஹின்ன, ஹிமாறுகளை போட்டுக்கொள்ள சொல்லுங்க. எங்க அலா ஜுனூபிஹின்ன, மார்பகங்களை மறைச்சி நெஞ்சுக்கு மேலான ஹிமாறுகளை போட்டுக்கொள்ள சொல்லுங்க. வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன இல்லா லிபுஊலத்திஹின்ன வஆபாஇஹின்ன வஅப்னாஇஹின்ன, அவங்களோட அழகுகளை அலங்காரங்களை கணவன்மார்கிட்ட, அதே மாதிரி தன்னுடைய தந்தைமார்கள்கிட்ட, தன்னுடைய பிள்ளைகளை தவிர, அதாவது மஹரமான ஆட்கள் இருக்கிற நெருக்கமான ஆட்கள், அவங்கள தவிர யார்ட்டையும் காட்ட வரணும்னு இருக்குது. அந்த மஹரமான ஆட்கள் என்ற பகுதியிலையும் வாப்பா பிள்ளைன்றது ஒரு சாப்டர், ஹஸ்பண்ட் என்றது தனியான ஒரு பகுதி. அது நீங்கள் தனியாக படிக்கணும். ஹஸ்பண்ட் மாறவங்களுக்கு எப்படி இருக்கலாம், எப்படி இருக்கணும், எப்படி இருக்கலாம்ன்றது ஒரு பகுதி, எப்படி இருக்கணும்ன்றது இன்னொரு பகுதி இருக்குது. விலைக்கு நான் சொல்கிறது. எனவே நாங்கள் இதுகளை சரியாக மைண்டுக்கு எடுக்கணும். நாங்கள் பொம்பளையில் எப்படி இருக்கணும், இஸ்லாம் என்ன சொல்லுது, பார்வையை தாழ்த்தல் சொல்லுது. இப்போ பார்வையை தாழ்த்துறேன்னா என்ன சொல்லுங்க பாப்போம். பார்வையை தாழ்த்துறேன், இந்த ஆக்கள் நடந்து போகல கொண்டே ஒன்று பிடிச்சி கீழே பார்த்துக்கணும் போகிறேன், அதான் பார்வையை தாழ்த்துறன்றது இல்லை. பார்வையை தாழ்த்துறதுன்றது தாழ்த்துதல், அதாவது குல்லில் முஃமினாத்தி வகுல்லில் முஃமினாத்தி யகுதுல்ன, கத்துல் பசர்ன்றது என்ன தெரியுமா, நாங்கள் தலையை படிச்சுக்கொண்டு போகிற கத்துல் பசர் இல்லை. உத்தர என்ற ஒரு கேள்வி உண்டுனா, அது அந்த பார்வையை தாழ்த்துறது கூடாதுன்றீங்க தானே. இப்போ நாங்கள் வாழ்கிறது வந்து கொழும்புல 6வது தட்டு 7வது தட்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கு மேலே இல்லை. அவங்க கீழே இப்படி பார்த்து கொண்டு கேள்வான்னு கேட்குறாங்க. ஏன்னா இப்படி பார்க்காம கீழே பார்க்கறது, இது பார்வை நல்லா கீழே பார்க்கறது பார்வையை தாழ்த்துறது இல்லை. நீங்கள் தேவையில்லாத பார்வையை பார்க்காமல் இருப்பது தான் பார்வையை தாழ்த்துது. இதான் மெயின் சப்ஜெக்ட். இல்லைங்களா, சிலாக்கள் கீழே பார்த்துக்கொண்டு போகிறோம், அரைக்கண்ணால் முக்காக்கண்ணால் பார்க்குறதுலாம் பொடியமாக இருக்குது தெரியும். இப்போ சிலாக்கள் நடந்து போகிறேன், அப்போ எங்கள்கிட்ட ஹஸ்ரத் வெளியெல்லாம் பச்சை போய்க்கு தான் நடந்து கொண்டு போகிறேன், கொடையை மறைச்சு கொண்டு கீழே பார்த்து கொண்டு போகிறேன். ஆனால் வீட்டுக்கு போனது பிறகு கேளுங்க முடியும், பஜாரில் யார் இந்த ஃபுல் அப்டேட் அதெல்லாம் தெரியும். அப்போ சும்மா தான் தலையை கீழே போட்டுக்கொண்டு போகிறேன்னு சொல்கிறது. உங்களுக்கு என்ன சொல்கிறது, இப்போ நாங்கள் ஆம்பளையிலே சொல்கிறேன்னா, ஒரு ஊரில் எத்தனை மணிக்கு எந்த இடத்துல எங்கெங்கே கிளாஸ் நடக்குதுன்ற லிஸ்ட்டை வந்து நாங்கள் ஸ்கூலாக போய்த்து இன்ஸ்டியூட்டாக போய்த்து சேர்மாரம் போட்டு மேனேஜ்மெண்ட்டை கேட்க தேவையில்லை. அந்த ஊரில் இருக்கிற மெயின் பொட்டியமார சட்டை கூப்பிட்டு கேட்டால் சரி மச்சான் இன்றைக்கி என்ன கிழமை, சனிக்கிழமை இன்றைக்கி எங்கெங்கே கிளாஸ் நடக்குது, யார் கிளாஸ் நடக்குது, எத்தனை மணிக்கு முடியறன்னு கேட்டால் ஃபுல் டீட்டெயில் வரும். சில ஆக்களுக்கு இது பைக்கில் 3 பேர் ஏற்றிட்டு போவாங்க தெரியுமா, உங்களுக்கு ஹெல்மெட்டும் இல்லாமல் 3 பேர் ஏற்றிட்டு போகிறது. இந்த கிளாஸ் ஸ்டார்ட்டுக்கு கையில் நிற்கிறது, அப்புறம் ஒரு ஹவருக்கு வெயிட் பண்ணுறல்ல, அவங்க டக்குனு போகிற அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட்டுக்கு, அதுக்கப்புறம் முடிகிற இடத்துக்கு வாரு. இன்னும் இவங்க அந்த ரோந்து சர்வீஸ் லீக்கிற மாதிரி கிளாஸ் தொடங்குற இடம் முடிகிற இடம் அத்தனை டீட்டெயிலும் தெரியும். விலைக்கு நான் உங்களுக்கு இவங்கள்ட்ட போய்த்து கொண்டு இப்படி செய்றீங்க, நான் அந்த பொடிமாருக்கு ப்ரோக்ராம் செய்யக்கூடிய நீங்கள் இப்படி போகிறீங்க, இது பிள்ளை தானே, மார்க்க ரீதியாக உங்கள்கிட்ட டைம் எல்லாம் தெரியும், டேட் தெரியும், எல்லாம் தெரியும். சரல ஹசரத் நீங்கள் எங்களை மட்டும் குறை சொல்ல வேணாம், நாங்கள் போகிறது உண்மை தான். அதே மாதிரி இந்த பணியை பார்த்து ஒன்று போகிறவங்க கேட்டு பாருங்க பார்ப்போம், யார் பஜாரில் நின்று அதுவும் அவள் எனக்கு தெரியும்ன்ற. அப்போ என்ன பிரச்சனைண்டா, இந்த பார்வையை தாழ்த்துதல் என்பது தலையை கீழே போட்டுக்கொண்டு போகிறது அல்ல. நல்லா விளங்கும். பார்வையை தாழ்த்துதல் என்பது உள்ளத்தால் வர வேண்டியது. நான் எந்த பார்வையை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது. அப்போ குர்ஆனில் நாங்கள் தமிழ் தர்ஜுமாவை எடுத்து முஃமினான பெண்களுக்கு நபியை நீங்கள் சொல்லுங்கள் பார்வையை தாழ்த்தி கொண்டு போகுங்கள் என்று ஆட்கள் விலையும் கூட பணியை பார்த்து கொண்டு போகிறேன். பார்வையை தாழ்த்துதல் ஒரு மெத்தட் தான், பணியை பார்த்துட்டு போகிறோன்னு வைங்களே.
ஆனால் எங்களோட உள்ளம் கிளியராக இருக்கணும், உள்ளம் சுத்தமாக இருக்கணும் என்பதும் இந்த வசனத்தில் கத்துல் பசரில் மிக தெளிவாக விளங்குது என்பதை நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். ரைட். அடுத்தது பாருங்க, குர்ஆனில் அல்லாஹ் தஆலா 24வது அத்தியாயம் 31வது வசனத்தில் சொல்றான், பெண்களுடைய அழகுகளை தன்னுடைய கணவன்மார்களை தவிர வேறு யார்ட்டையும் காட்ட மாட்டோம். சரிதானே? சரி, இப்போ கணவன்மார்கிட்ட அழகு காட்டுறதாக இருந்தேன்னு சொன்னால், இப்போ நாங்கள் நினச்சி கொண்டிருக்கிறதுனா, இப்போ உதாரணத்துக்கு வைங்களேன், இப்போ ரோட்டில் போகிற வார ஆக்களிட முன்னுக்கு வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம், இந்த ஷோலெல்லாம் போட்டுக்கொண்டு கலத்து விளங்குற மாதிரி, இந்த நெஞ்சு பகுதிகள் விளங்குற மாதிரி, இந்த கட்டக்கை அந்த வீட்டில் கொடுக்குற அந்த கவுனுகளை போட்டுக்கொண்டு விளங்குற மாதிரி இருக்கப்படாது அப்படின்னு சொல்கிறோம் தானே. சரி, அது ஆப்போசிட் என்ன, உங்களோட ஹஸ்பண்ட் மார்ட முன்னுக்கு இருக்கலாம், அதான் ஆப்போசிட். அந்நிய ஆண்களுக்கு முன்னால் இருக்கக்கூடாது என்றால் ஹஸ்பண்ட் மாருக்கு முன்னுக்கு இருக்கலாம்ன்றதானே விளங்குற விஷயம். சரி, ஓகே. இப்போ இது நாங்கள் எப்படி இருக்கலாம்னு நாங்கள் விளங்கிக்கிறோமே. இப்போ ஹஸ்பண்ட் மார்ட முன்னுக்கு அழகுகளை காட்டலாம்ன்றா எப்படி காட்டலாம்? அதுக்கு இஸ்லாம் வந்து சில வரையறைகள் சொல்லுது, ஹராமான சில விஷயங்களை தவிர்த்து கொள்ள சொல்லுது. மற்றபடிக்கு எல்லாமே அனுமதி இருக்குது. இஸ்லாம் தவிர்த்து கொள்ள சொன்ன விஷயங்களை தவிர அடுத்த எல்லாமே அனுமதி இருக்குது. சிலாக்கள் அதையும் கேஷுவலாக நினைக்கிறாங்க. ஹஸ்பண்ட் வீட்டில் தனியே தான் நிற்கிறாரு, ஹஸ்பண்ட் மட்டும் தான் நிற்கிறாரு. ஆனால் இவங்க ஹஸ்பண்டை முன்னுக்கு தங்களை எப்படி அழகுபடுத்திக்கணும், தங்களை எப்படி அலங்காரப்படுத்திக்கணும், எங்கள் அழகுகள் எப்படி வெளிக்காட்டணும்ன்றது அந்த பெண்களுக்கு அந்த நுழைஞ்சும் இல்லை. அது சொல்லிக் கொடுக்கறதுக்குரிய நுழைஞ்சு ஆண்களுக்கும் இல்லாமல் இருக்குது. அதனாலே நிறைய பிரச்சனைகள் வருது. ஏன் தெரியுமா? இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய பொம்பளைகள் ஹஸ்பண்ட் நம்மளுக்கு எப்படி இருக்கணும், நீங்கள் ஒன்றும் தேவையில்ல. உங்களுக்கு தெரியும், அந்த இவங்கட யார்கிட்ட அபூ தல்ஹா ரலியல்லாஹு வரலாறு, அவங்களோட பிள்ளைக்கு ஒன்று ஷோம் இல்லாமல் போய்த்து அந்த புள்ள மௌத்தாவோட கேஸ் இருக்குது. அப்போ அதில் வரலாறு எப்படி வருது? ஹஸ்பண்ட் வெளியே போய்ட்டு விட்டுக்கு வராரு, வரக்குள்ளே கேட்குறாரு மகன் பிள்ளையோட செய்தி என்னான்னு. வைஃப் ஒரே ஒரு பதில் தான் சொல்கிறோம், ஹூ அஸ்கனும் இம்மாக்கான், இருந்ததை விட நல்ல அமைதியாக இருக்கிறார். இதுதான் பதில். வைஃப்ட பதில் என்ன? ஹஸ்பண்ட் பதறிக்குன்னு கேட்குறாரு, ஏன்னா போக்கோலே பிள்ளைக்கு சோகம் இல்லை. வீட்டுக்கு வந்த பிறகு கேட்குறாரு என்ன, வைஃப் கிட்ட கேட்குற பிள்ளையோட சிச்சுவேஷன் என்னான்னு. அப்போ இவன் தன்னை அலங்குபடுத்தி கொண்டு அலங்காரப்படுத்தி கொண்டு என் ஹஸ்பண்ட் வரக்கோலே வரவேற்கணும். இப்போ இது ஒரு பொம்பளையாலே செய்யலாத ஒரு விஷயம், ரெக்கார்ட் தான். உள்ளுக்கு மையத்தை வச்சுக்கொண்டு ஹஸ்பண்ட் வரக்கோலே அழகுபடுத்தி கொடுப்போம். மையத்தூட்டில் கூட அழகுபடுத்தி கொண்டு இருக்கிறாங்கன்னா யோசிச்சு பாருங்க எவ்வளோ தூரத்தில் அவன் யோசிக்கிறான். ஹஸ்பண்ட் கேட்குறாரு, பிள்ளையோட நிலைமை என்ன இல்லை, அவன் இருந்ததை விட நல்ல அமைதியாக இருக்கிறான்னு சொல்லி போட்டு அவங்க குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறாங்க. அதுக்கப்புறம் புள்ள கிடைக்குது, அப்புறம் அந்த உங்களுக்கு தெரியும் வரலாறு, அப்புறம் அடக்கம் செய்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்ல வாரன் என்றால், ஹஸ்பண்டுக்கிட்ட அழகுகளை வெளிப்படுத்துதல் என்பதை நீங்கள் தனியாக படிங்க. அது நீங்கள் தனியாக படிங்க. இப்போ நாங்கள் எங்கள் ஊரில் எல்லாம் ஒரு ப்ரோக்ராம் தனியாக செய்கிறோம், அந்த சாதான்னு சொல்லி ஒன்று அறிமுகப்படுத்தி கொண்டு சந்தோஷமான வாழ்க்கைன்னு சொல்லி ஒரு 12-13 கிளாஸை வச்சு நாங்கள் தனியாக 16 வயசுக்கு மேற்பட்ட ஆட்களுக்கு செய்கிறோம். அதுக்கு நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் மாதிரி நாங்கள் எடுத்துகிட்டு வந்து செய்கிறோம். அதில் டாக்டர்ஸ் மாதிரி வராங்க, MBBS டாக்டர்ஸ் வராங்க, இந்த ஆயுர்வேதிக் டாக்டர் வராங்க. அந்தந்த சாப்டர் பொம்பளைகளுக்கு இந்த வயசில் என்னத்தை கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு குறிப்பிட்ட ஒரு டிவிஷனில் அன்றைக்கு சொல்லக்கூடிய சொல்கிறாங்க, இந்த 2 மாதத்துக்கு இடையில் இதுவரைக்கும் விசாரிக்கப்படாமல் பெண்டிங்கில் வச்சுக்கிற கல்யாண டிவோர்ஸ் கேஸ் வந்தீங்க 324 ஒரு குறிப்பிட்ட டிவிஷனில். இந்த 2 மாதத்துக்கு இடையில் என்ன பிரச்சனை, கல்யாணம் முடிச்சு 1 வருஷம் 2 வருஷம். ஏன்னா அவங்களுக்கு பொம்பளையில் மயக்க தெரியா. இப்போ நான் முழுக்க எல்லா பிரச்சனையும் பொம்பளையில தலையில் போடல, ஆம்பளையில பகுதியிலையும் பிரச்சனை இருக்குது. இப்போ நாங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்டாகவே நாங்கள் படித்து கொடுக்கணும். ஆம்பளைகளுக்கு வேறவா படித்து கொடுக்கணும், பொம்பளைகளுக்கு வேறவா படித்து கொடுக்கணும், 2 பேருக்கும் வச்சு படித்து கொடுக்க வேண்டிய பகுதிகள் என்ன. பெங்கடாக்கள் நினச்சி கொண்டிருக்கிறது இல்லை, சும்மா தொழுதுட்டு ஓதிட்டு நோம்பு முடிக்கிற சட்டத்தை மட்டும் படிச்சுட்டு போட ஓகே. அப்போ நீங்கள் வீட்டுக்கு குடும்பமாக வாழணுமே, 40-50 வருஷமாக வாழணுமே. இப்போ அதுக்கு பழைய ஆட்கள் ஒரு பதில் சொல்லுவாங்க தெரியுமா, இப்போ தான் கிளாஸும் அதுவும் இதுவும் ஆட்கள் படிக்கணும் கல்யாணம் முடிக்கிறது. நாங்கள் இப்போ கல்யாணம் முடிச்சு 50-60 வருஷமாக நாங்கள் படிச்சுட்டா முடிச்சேன். பழைய ஆட்கள் அப்படி சொல்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கை வேறு. அந்த காலத்தில் இப்படி ஃபித்னாக்கூடிய காலம் அல்ல. அந்த காலம் வந்து ஒரு பொம்பளை ஒரு மாப்பிள்ளையை முடிச்சுட்டு அது துணியா முடியும் வரைக்கும் அவங்க தான் மாப்பிள்ளை போகணும், வேற ஒருத்தரோட எந்த தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்றதுக்கும் அப்படி ஒரு அந்த உடனே நடந்திருக்கும். ஆனால் அந்த சொசைட்டி அப்படி தூண்டப்படலை. இப்போ வர படங்கள் மாதிரி, இப்போ வர நாடகம் மாதிரி, இப்போ வர இன்ஸ்டாகிராம் போஸ்ட் மாதிரி, இப்போ வர ஃபேஸ்புக் பிரச்சனை மாதிரி, இப்போ வர டிக்டாக் மாதிரி அந்த காலத்தில் காட்டப்படலையே. அப்போ எவ்வளோ நல்ல மனிதர்களையும் இந்த வீடியோக்கள், இந்த நாடகங்கள், இந்த இன்ஸ்டாகிராமில் வர ஒவ்வொரு போஸ்ட்டுகளும் வீடியோக்களும் மனுஷனை தூண்டுது. உன்னோட ஒய்ஃபை விட அந்த புள்ள அழகாயிக்கிறான், உன்னோட ஹஸ்பண்டை விட அவர் அழகாயிக்கிறார். அப்போ அதே மாதிரி நாடகங்கள் அப்படி காட்டுது இல்லைங்கண்ணா. வாழ்கிறதுக்கு ஒருத்தன், அதே மாதிரி செலவழிக்கிறதுக்கு இன்னொருத்தன், வெளியில் சுத்தம் போகிறதுக்கு இன்னொருத்தன், அப்படி நடித்து காட்டுறாங்க. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த காலத்தில் இல்லாத பிரச்சனைகள் இந்த காலத்தில் இருக்குதுன்னா நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். இந்த காலம் உண்மையிலே படிக்கணும். எல்லாம் படிக்கலாட்டி இதில் பாடமுறைகளை நாங்கள் படித்து கொடுக்கலாட்டி இன்றைக்கி குழப்பம் தான். அடுத்து பெண்கள்கிட்ட அந்த உளவியல் ரீதியான உடல் ரீதியான சில தேவைகள் இருக்கும், அதுகள் அவங்களுக்கு உணர வச்சு இப்படியான சிச்சுவேஷன் நீங்கள் எப்படி நடந்து கொள்ளணும், இப்படியான சிச்சுவேஷன் எப்படி நடந்து கொள்ளணும். இன்றைக்கி கைனகாலஜிஸ்ட் டாக்டர் மாதிரி என்ன சொல்கிறாங்க, புதுசாக ஃபெஸ்ட் புள்ள கிடைச்சதோடு அந்த திடீரென அவங்களுக்கு ஒரு நோய் ஒன்று வர ஆரம்பிக்குது. புள்ள வாராடுறாங்க, புள்ளைய காலக்குள்ளே புள்ளைய காலத்தை வச்சுக்க பார்க்குறாங்க. இன்றைக்கி இருக்குது அப்படி உடனே சொல்கிறது. அப்போ அந்த மாதிரி கட்டங்கிற நாங்கள் இவ வந்து அந்த உனக்கு பைத்தியம்னு சொல்கிறல்ல,
அப்போ இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட சில நோய்கள் இருக்குது, அதுக்கு என்ன சொல்யூஷன், இஸ்லாம் என்ன சொல்லுது? அப்போ அந்த காலம் மாதிரி அல்ல இந்த காலம் என்றதை நாங்கள் தெளிவாக விளங்கினா மட்டும்தான் பேரண்ட்ஸாக எங்களுக்கு ஒரு விளப்பம் ஒன்று வரும். எங்களோட பிள்ளைகளை நாங்கள் படிக்க வைக்கிறோம். இல்லாட்டி நாங்கள் படிச்சுட்டா போனோம், நாங்கள் அப்படியா போனோம்னா நீங்கள் அனுப்ப மாட்டீங்க பிள்ளைகளை படிக்கிறது. விளங்கி நான் சொல்கிறது ரைட். இப்போ பாருங்கள், அப்போ ஹஸ்பண்ட்மார்ட முன்னுக்கு தங்க அழகுபடுத்தி கொண்டு இருக்கணும்னா அது எப்படி, அது வரையறை என்ன என்ன நாங்கள் பார்த்துக்குவோம். இந்தியக்குள்ள ஆகப்பெரிய பிரச்சனை தெரியுமா, யங் ஜென்ரேஷன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க, படிச்சுட்டாங்க, நாங்கள் மாப்பிள்ளை மாறுற முன்னுக்கு இப்படி தான் இருக்கணும்னு. ஆனால் அவங்க செய்கிறதுக்கு ரெடி அந்த வீட்டில் இருக்கிற பழைய ஜென்ரேஷன் ஒருத்தர் 2 பேரும் மிஞ்சிக்கிறேன். இல்லைங்கண்ணா, அவங்க கையை பிடிச்சாலும் குத்தம், சிரிச்சாலும் குத்தம். நீ இந்த மாப்பிள்ளை கையை பிடிச்சிட்டு போகிற ஆக்கள் பார்த்து கொண்டு விளங்குறா, அப்போ வேறு யாரை கையை பிடிச்சிட்டு போவார்? யோசிச்சு பாருங்க பார்ப்போம். பழைய ஜென்ரேஷன் ஆக்கள் அதை குறையா பார்க்குறாங்க, அவங்கள கொஞ்சம் குழப்பையெல்லாம் குறையா பார்க்குறாங்க, அவங்கள கொஞ்சம் பைக்கில் ஏற்றிட்டு கூட்டின்னு போயெல்லாம் குறையா பார்க்குறாங்க. அப்போ நாங்கள் என்ன சொல்ல வரோம்னால், அப்போ அன்றைக்கு ஒருத்தர் வந்து சொல்ல ஹஸ்ரத், நீங்கள் கிளாஸில் வந்து சொல்கிறீங்க, ஒரு போய் உண்டு சொல்கிறீங்க, இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க, இதை செய்ய போனால் அந்த பொம்பளை விட்டுறாவே இல்லை. யார் வைஃப்ட உமாவும் தான், வைஃப்ட தாத்த மாறு, வைஃப்ட பெரியப்பா சாட்சி மாறலாம், வேற குறை சொல்கிறேன். அப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். அப்போ சிலாக்கள் வால் விட்ருவோம் இல்லை, ஷாக் விட்ருவோம் இல்லைன்ற மாதிரி கேஸ். இவனை திருந்தி வாழ போனால் வாழத்துக்கு விட்ருவோம் இல்லை, அவங்க ஸ்டைலுக்கு வாழ்ந்தா பிரச்சனையும் சண்டை தான் போகும். உங்களே என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் சொல்கிற பாருங்கள், அன்றைக்கு ஒரு குடும்ப பிரச்சனை ஒன்றில் ஒரு குறை ஒன்று சொல்லியிருந்தாங்க ஆக்கள், ஒரு 2 பேருக்கு ஏற்பட்ட பிரச்சனையில், நீ பிரச்சனை வரத்தானே செய்யும், நானும் எத்தனை முறை கண்டிக்கிறேன், மாப்பிள்ளை வரப்போ இவன்த்தையும் புதிய பொண்ணு நினைப்பு, அழகாக உடுத்துக்கணும், தங்கமெல்லாம் போட்டுக்கொண்டு, மேக்கப் பண்ணிக்கொண்டு, அந்த பெர்ஃப்யூம் எல்லாம் அடிச்சுக்கொண்டு காட்ட இருந்துன்னு சொன்னால் பிரச்சனை வரத்தானே செய்யும்னு சொல்லிக்கிறேன். அடே அதைத்தானே இஸ்லாம் சொல்லுது, மாப்பிள்ளை வரக்குள்ள அப்படி பசங்க இருக்க சொல்லுது. அப்போ பிரச்சனைன்னு வந்ததுக்கு போகிறோம் பழைய ஆட்கள் இதை குறை சொல்கிறது. அப்படி அல்ல, நாங்கள் பார்க்கணும் மார்க்கத்தில் அனுமதியா, மார்க்கத்தில் முரண் இல்லாத வரைக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்ற லைஃப்பை வந்து அவங்களுக்கு வாழ விடணும். இப்போ நாங்கள் நிக்கா பயானுக்கு போகணும்னு பார்த்து தான் சொல்கிறோம். அதாவது இப்போ நீங்கள் அமானிதமாக பொறுப்பு கொடுத்துட்டீங்க, மார்க்கத்துக்கு முரண் இல்லாத வரைக்கும் அவங்க 2 பேரையும் வாழ விடுங்க. இஸ்லாத்துக்கு முரணாக போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஸ்டாப் பண்ணி சொல்லுங்கள், நீங்கள் பாருங்கள் நீங்கள் போகிற பாதப்பில் நீங்கள் இப்படியெல்லாம் போகப்படாது, இப்படியெல்லாம் பேசப்படாது, இப்படியெல்லாம் நடந்து கொள்ளப்படாதுன்னு அட்வைஸ் பண்ணுங்கள். ஆனால் சும்மா எல்லாத்துக்குள்ளேயும் கப்ப குத்த போக வாழணும். அப்படி போனீங்கன்னா குர்ஆன் சொல்கிறத ஃபாலோ பண்ணுறதுக்கு அந்த ஆணும் பெண்ணும் தயாராகிற நேரம் இடையில தடையாக நாங்கள் ஊர் வளமை, எங்களோட சம்பிரதாயம் அப்படித்தான், அந்த காலத்தில் கலாச்சாரமாக இப்படி தான் இந்த பார்க்க படிச்சிருந்த நாங்கள் குழந்தைல ஜாயின் பண்ணக்குள்ளே என்ன நடக்குது, பிரச்சனையாக ஆரம்பிக்குது. கடைசிக்கு அவங்க இஸ்லாம் சொல்லுகின்ற வழிகாட்டல் இந்த உள்ள கலர் ஆரம்பிக்கிறான். பெண்கள் சில நேரம் அவங்க பழைய நிலைமைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஆண்களும் வந்து கணக்கு இல்லாமல் வீட்டில் உள்ள வைஃபை வந்து ஒரு சம்பிரதாயத்துக்கு கல்யாணம் முடிக்கிறாங்க. ஏதோ வீட்டில் பேசிட்டாங்க, கல்யாணம் முடிச்சு வாழ்கிறோம், ஒரு புள்ள 2 புள்ள வளர்க்குறோம், ஸ்கூலுக்கு அனுப்புறோம், அப்படி வாழ்ந்துட்டு போகிறாங்க. ஆனால் அந்த ஆம்பளையோட அந்த ஃபன் டைம் எல்லாத்தையும் கழிக்கிறது வேறு, அந்நிய பெண்களோட தொடர்பு வைக்கிறது, கதைச்சு கொண்டிருக்கிறது, வைஃபோட கதைச்சு கொண்டிருந்தால் டைம் இல்லை. அப்போ வெளியீட்டு பெண்களோட கதைக்கு பார்க்குறது, செக் பண்ணுறது. அப்போ இஸ்லாத்துக்கு முரணாக இஸ்லாம் சொல்லுகின்ற முறை பிரகாரம் ஆணும் பெண்ணும் இருப்பதற்கு தயார் இல்லாமல் போகிற நேரத்தில், அதற்கு தடையாக மூத்தவர்கள் வந்து இடையில நிற்கிற நேரத்தில் வந்து அவங்களோட வாழ்க்கை வேறு திசைகள் திருப்பப்படுகிறது என்பதை நாங்கள் தெளிவாக கவனிச்சுக்கணும். அப்போ இந்த குர்ஆன் வசனத்தை சரியாக பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்தி கொடுங்க. நீங்களும் விளங்கடுங்க. கணவன்மார்ட முன்னுக்கு எங்களோட அலங்காரங்களை காட்டுறதுனா என்ன அர்த்தம் என்றதை நீங்கள் தெளிவாக படிங்க. அதே மாதிரி பாருங்கள், 33வது அத்தியாயம் 32வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், பொம்பளையில் எப்படி பேசணும். ஃபலா தஹ்தஅன பில் கௌல், இதை நீங்கள் அடிக்கடி படிச்சிருப்பீங்க. ஃபலா தஹ்தஅன பில் கௌல், உங்களோட வயசை தாழ்த்துங்கன்ற. இப்போ இதுவும் அதை நான் ஆரம்பத்தில் பார்வையை தாழ்த்துறது சொன்ன மாதிரி தான் இதுக்கும் நாங்கள் தஃப்சீர் விளங்கணும். ஃபலா தஹ்தஅன பில் கௌல், நீங்கள் சத்தம் போட்டு பேசுறீங்க, வாங்க போங்கன்ற. அப்போ தாழ்த்தி பேசுறது, வாங்க போகணும், முள்ள சவுண்டை குறைக்கிறது மட்டுமா? சவுண்டை குறைக்கிறது மட்டுமல்ல, அதாவது உங்களோட உள்ளத்துக்கு தெரியும் நான் எப்படி பேசுகிறேன். நெச்சுரலி அல்லாஹ் எனக்கு தந்த வாய்ஸில் நான் பேசுகிறேன்னா, அல்லது சும்மா கலை சொண்டை காட்டுறதுக்கு வாய்ஸை மாற்றி பேசுகிறேன். இப்போ எனக்கு இப்போ உதாரணங்கள் நீங்கள் ஒருத்தர் பேச கொண்டிருக்கிறீங்க, ஒருத்தர் சொல்கிற மூளை பார்த்தீங்களா அவள் பேசுகிற மாதிரி. இப்போ எனக்கு பத்துவா கொடுக்கிற மாதிரி அவள் பேசுகிறது இல்லை, அந்த சிஸ்டம் இல்லைன்னு என்ன சொல்லலாம். ஏன் சொல்லலான்னா உங்களோட நெச்சுரல் வாய்ஸ் என்னன்றது எனக்கு தெரியும். அப்போ உங்களோட உள்ளத்துக்கு தெரியுமே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சில விஷயங்கள், இஸ்தஃப்தி கல்பக், நீங்கள் எல்லாரும் உங்களோட உள்ளத்தில் கேட்டு பார்த்துக்கோங்கண்ணா. அப்போ நீங்கள் உங்களோட உள்ளத்தில் கேட்டு பார்க்கணும், நான் இன்னொரு ஆம்பளையோட பேசக்கோலே நான் எடுத்து பேசுகிறேன்னா இல்லாட்டி நெச்சுரல் வாய்ஸில் நான் பேசுகிறேன்னா, அப்போ அதை எனக்கு தெரியவே இல்லாத உங்களுக்கு இன்னொரு பொம்பளைக்கு பார்த்து செல்லவே இல்லாது, அது உங்களுக்கு தான் தெரியும். அப்போ ஃபலா தஹ்தஅன பில் கௌல் ஃபயத்தும அல்லதி ஃபீ கல்பிஹி மரதுன், ஏன் தெரியுமா? சில நேரம் நீங்கள் அந்த வாய்ஸை வளைஞ்சி நிலஞ்சி அந்த குலைஞ்சி நீங்கள் பேசுனீங்க என்றால், யார்டையாவது உள்ளத்தில் நோய் உள்ள ஒருத்தன் பக்கத்தில் நின்றான்டா அது சில பிரச்சனைகளை கொண்டு வரும் அப்படின்றான். வகுல்ன கௌலம் மஅரூஃபா, வளமையாக பேசுகிற மாதிரி பேசுங்கன்றான். இஸ்லாம் பேச்சில் வளைஞ்சு குலைஞ்சி பேச வரோம்ன்ற அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்கள் சத்தம் போட்டு பேசுறது குறைச்சி பேசுறது அல்ல.
வொய்ஸை மாற்றி பேசவானும், ஸ்டைலை மாற்றி பேசவானும். பொம்பளை சரியாக விளங்கணும். உங்களுக்கே உங்களை பற்றி உங்களுக்கு முஹாசபா பண்ணலாம். நீங்கள் நோமலாக பேசக்குள்ள எப்படி பேசுகிறீங்க, கலசா பேசக்குள்ள எப்படி பேசுகிறீங்க, பேச்சை எடுத்து பேசக்குள்ள எப்படி பேசுகிறீங்க, விலகி நான் சொல்கிறது. எனவே நீங்கள் அந்த நெச்சுரலோட எப்பயும் நீங்கள் சுருங்கி கொள்ளும் வரைக்கும் நீங்கள் சேஃப். நெச்சுரலுக்கு மாற்றமாக நீங்கள் எடுத்து பேசக்குள்ளே இஸ்லாம் சொல்கிற அந்த ஃபலா தஹ்தஅன பில் கவுல், பேசுகிற நேரத்தில் நீங்கள் வளைந்து குலைந்து பேசாதீர்கள் என்ற அந்த வசனத்தை நீங்கள் சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது ஒன்று. அடுத்தது 33வது அத்தியாயம் 59வது வசனத்தை அல்லாஹ் தஆலா இந்த ஜில்பாவை பற்றி சொல்கிறாங்க. யா அய்யுஹன் நபியு குல் லி அஸ்வாஜிக வ பனாதிக வ நிசாஇல் முஃமினீன், எல்லாருக்கும், உங்களோட மனைவிமாருக்கும் சொல்லுங்க, உங்களோட பொம்பளை பிள்ளைக்கும் சொல்லுங்க, வனிசாஇல் முஃமினீன், முஃமினான எல்லா பொம்பளைகளுக்கும் சொல்லுங்க, யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின், ஜில்பாபுகளை தொங்க போட்டுக்கொள்ள சொல்லுங்கன்றான். எல்லாத்துக்கும், நபிமாரோட வைஃபுக்கும் தான், நபியோட பொம்பளை பிள்ளைக்கும் தான், உலகம் முடியும் வரைக்கும் வரக்கூடிய முஸ்லீமான எல்லா பொம்பளைகளுக்கும் என்ன ஒரு அல்லாஹ்வோட ஜில்பாபுகளை போட்டுக்கோ, யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின், ஜில்பாபை போடுங்கன்றான். இப்போ நாங்கள் ஜில்பாபன்றது இன்றைக்கி கால் முட்டுங்கால் தாண்டி போடுற, இப்போ நாங்கள் பேர் வச்சுக்கிறோம் ஜில்பாபண்டு, அந்த ஜில்பாப் அல்ல. ஏதோ பெண்கள் என்ன செய்யணும், தன்னை மறைக்கிற மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கிறோம். இதைத்தான் இஸ்லாம் சொல்லுது. அதுக்கு நீங்கள் ஜில்பாபனுங்க அல்பாபனுங்க வேண்டிய பேரை சொல்லுங்க, பேரெல்லாம் பிரச்சனை, போடுற மெத்தட் தான் பிரச்சனை. உங்களுக்கு தெரியுமா, ஹம்மந்தொட்டையில் ஒரு ஸ்கூல் ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு. அந்த ப்ரோக்ராமில் கிட்டத்தட்ட ஒரு 250-300 மாணவிகள் கலந்து கொண்டாங்க. முஸ்லீம் ஸ்கூல். அதில் ஒரு 4-5 நன் முஸ்லீம் பிள்ளைகளும் படிக்கிறாங்க, தமிழ் பிள்ளைகள். அப்போ ஒரு கேள்வி ஒன்று கேட்டேன், இஸ்லாமிய பெண்களுடைய ஆடை என்ன? அந்த கேள்வி கேட்கறதுக்கு ஒரு நியாயமும் இருக்குது. ஸ்கூலில் ப்ரோக்ராம் செய்ய முன்னால் அந்த ஸ்கூல் பிரின்சிபல் சேர்மார் சொன்னாங்க, எங்களோட ஸ்கூலுக்குள்ள பிரச்சனை இதுதான், பிரச்சனையை சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி சொல்யூஷன் பேசணும். அவங்க ஒரு கேள்வி கேட்டால் இஸ்லாமிய பெண்களின் ஆடை என்ன? ஒவ்வொருத்தரும் ஒரு பதில் சொல்லுவாங்க. சரியான பதில் சொன்னது யார் தெரியுமா? நான் சொல்ல 4 பேர் இந்த நான் முஸ்லீம் என்று, அதில் ஒரு பொடியன் ஒரு போய் தான் சரியான பதில் சொன்னேன். அப்போ யோசிச்சு பாருங்க பாப்போம், எங்கடா ஏன்னா அந்த புள்ள படிச்சுக்குது, அவன் தெளிவாக சொல்கிறான். ஏன் இந்த காரணம், இஸ்லாம் இதனால தான் இதை சொல்லுது. இஸ்லாம் படிக்கிறான். அப்போ படிச்சுட்டா எங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்குது. படிக்காமல் நாங்கள் வாழையடி தானே போகிறோம். உம்மா அபாய போட்டு அதனால் மகளும் அபாய போடுறோம். உம்மா சோல் சுற்றினா மகளும் சுற்றுறேன். இப்போ உம்மா ஜில்பா போட்டால் மகள் சோலுக்கு தான் போகிறேன். நான் சும்மா சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த வாழையடி வாழையாக அப்படியே வருது. அப்போ என்ன நாலேஜ், என்ன டிஃபரெண்ட் இருக்குது? நாங்கள் ஏன் இதை போட்டுறோம்? நல்லா விளைவிக்கோங்க. சில ஆக்கள் நினச்சி கொண்டிருக்கிறாங்கன்னு தெரியுமா, இந்த தலையை மறைக்கிறது, தலைக்கு ஏதாவது புடவத்துன்னு போட்டுக்கிறோம். முஸ்லீம் பொம்பளைகள் என்ன அர்த்தம், தலையை சுற்றிக்கொள்ளணும்னு நினைக்கிறாங்க. அது பிழை. தலையை மட்டும் சுற்றிக்கொள்ளணும் மட்டும் பிழை. இஸ்லாம் எவ்வளோ அழகாக சொல்லுதுன்னா பாருங்க. அடுத்தடுத்த ஹதீஸ்களை பார்க்கணும், உங்களுக்கு விளங்கும். நரகத்துக்கு போகிற 2 கூட்டத்தார்களை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்கிற நேரத்தில் ஒரு கூட்டத்தை பற்றி சொல்கிறாங்க. அது ஒன்று அரசியல் சம்பந்தமானது. 2வது எங்களுக்கு தேவையான டாப்பிக்கை வருவோமே, வனிசாவும், சில பெண்கள், காசியாத்தும் ஆரியாத்தும், ஆடை அணிந்த பெண்கள் ஆனால் உடுக்காத மாதிரி இருப்பாங்க. ஒன்றோ மெல்லிய மெட்டீரியலில் போடுவாங்க, அல்லது அகலமாக அந்த டைட்டான பாடி ஃபிட் உடுப்புகளும் உடுப்பாங்க. காசியாத்தும் ஆரியாத்தும். அது மட்டுமல்ல, நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து தான் விளங்கணும். மாயிலாத்தும் முமீலாத்தும், ஒன்றோ பொம்பளைகள் தங்களுக்கு ஏற்ற மாதிரி உடுப்பு உடுத்துக்கொண்டு ஆம்பளைகள் பக்கம் சாயிரத்துக்கு மாதிரி உடுப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் எந்த உடுப்பு உடுத்தா ஆம்பளைகள் பக்கம் எங்களுக்கு சாயலாம். அல்லது முமீலாத் என்ன தெரியுமா, சில நோயுள்ள ஆண்கள் இருப்பாங்க, அவங்கள தன் பக்கம் இழுத்தெடுக்கிறதுக்காக வேண்டிய எந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி ஆடை உடுக்கலாம்னு அப்படி உடுப்பாங்க. இது எப்போ சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ்? இப்போ இன்றைக்கு இந்த உபதேசம் வந்தால் யோசிக்கணும், இன்றைக்கு இப்படி எல்லாம் ஆடை கலாச்சாரம் வந்திருக்குது, இப்படியெல்லாம் உலகத்தில் நடக்குது, அதனால் இந்த எச்சரிக்கையை சொல்கிறோம். 1400 வருஷத்துக்கு முன்னால் மொடனே இல்லாத காலம். நீங்கள் யோசிச்சு பாருங்க பாப்போம். இப்போ இன்றைக்கு நாங்கள் சொல்கிறோம், இன்றைக்கு உலகத்தில் எல்லாமே வந்திருக்குது. நபியிட காலத்தில் இந்த உடுப்பெல்லாம் இருந்துச்சா? நபியிட காலத்தில் இந்த டெக்னாலஜியும் இருந்துச்சா? ஒன்றும் இல்லை. அந்த காலத்திலே ரசூல் என்ன சொன்னாங்க, உடுக்கக்கொலே இப்படி உடுத்தீங்கன்னு சொன்னால் இது நரகத்துக்கு போகிற பெண்கள்ட்ட பண்ணு. மாயிலாத் முமீலாத், ஆண்களை தன் பக்கம் இழுக்கிறதுக்காக உடுப்பு உடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க, பொம்பளைல தலை எப்படி இருக்கும், வர்ஊசுஹுன்ன கஅஸ்னிமத்தில் புக்தில் மாயிலா, அந்த பெண்கள் முடி கட்டுவாங்க. அப்படி தெரியுமா, அந்த ஒட்டகத்தில் ஹம்ப் இருக்குது, அந்த திமிழ் சதை. ஒட்டகம் எல்லாரும் கண்டிக்கிறீங்களே, ஒட்டகத்தில் அந்த முதுகுல இப்படி ஒரு இந்த குப்பாண்டு மாதிரி திமிழ் சதை உண்டு. அப்போ அந்த காலத்தில் ரசூலுல்லாஹ் அந்த அரபு தேசத்தில் இருந்த அந்த மிருகத்தை உதாரணம் காட்டி சொல்கிறாங்க, வர்ஊசுஹுன்ன கஅஸ்னிமத்தில் புக்தில் மாயிலா, அந்த பெண்கள் என்ன செய்வாங்கண்டா, தங்களோட முடிகளை எல்லாத்தையும் சுருட்டி உச்சந்தலையில் கட்டிக்கொள்வார்கள். உச்சந்தலையில் கட்டிக்கொள்வாங்க. இந்த பொம்பளை யாரு? இந்த பெண்கள் நரகத்துக்கு போகக்கூடிய பெண்கள் என்றாங்க ரசூலுல்லாஹ்.
இப்போ முடி கட்டுறதுல 2 ஜாய் விஷயம் இருக்குது. ஒன்று பொம்பளையில் பொறுத்தவரை முடி என்ன செய்யலாம், பின்னி போட்டுக்கொள்ளேன், அல்லது முடியை ஃபுல்லாக ஒவ்வொரு ஸ்டைலில் போடுவீங்களே. ஆனால் இஸ்லாம் எச்சரித்த விஷயம் என்ன தெரியுமா, முடி எல்லாத்தையும் சுட்டு உச்சந்தலையில் கட்ட வேணான்றான். இப்போ சில பொம்பளைகள் கேட்பாங்க, நாங்கள் வீட்டில் வேலைகள் செய்கிற நேரத்தில் வந்து பிடரியில் கட்டி கொள்வோமே, அது பிரச்சனையா இல்லை. முடி எல்லாத்தையும் சுருட்டி பிடரியில் கட்டுறது பிரச்சனையா இல்லை. எங்கே பிரச்சனைண்டா, அந்த முடியெல்லாத்தையும் சுருட்டி உச்சந்தலையில் கட்டிக்கொள்வது இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. வரும் ஊசு உண்ட காஸ்னிமத்தில் புக்தில் மாயிலா, ஒட்டகத்துடைய திமிழ் சதையை போன்று முடிகளை கட்டி கொண்டிருப்பாங்க. அப்போ நாங்கள் யோசிக்கணும், நாங்கள் எப்படி உடுக்கிறோம், நாங்கள் எப்படி எங்களோட முடிகளை கட்டுறோம், நாங்கள் எப்படி ஜில்பாப் போடுறோம். உங்கள் விளையுண்ணா, இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு பொம்பளை எப்படி ஜில்பாப் போடணும், எப்படி ஷோலை சுற்றணும், எப்படி ஃபர்தா போடணும்னு எத்தனை பயானில் நீங்கள் கேட்டிருப்பீங்க. யோசிச்சு பாருங்க பாபு, எத்தனை மௌலவியாக்கள் பயான் பண்ணியிருப்பாங்க, எத்தனை வருஷமாக இதை பேசுகிறாங்க. இவ்வளோ பாடுபடுறோம், 100 பேரை வச்சு பேசினா 10 பேர் மாறுறதே பெரிய செய்தியாக இருக்குது. ஆனால் இன்ஸ்டாகிராமில் யாராவது ஒத்தி வந்து சின்ன புடோத்துன்னு கொண்டு புதிய ஸ்டைலில் நான் ஷோல் ரெப் பண்ணி காட்ட போகிறேன்னு அப்படி ஒரு 45 செகண்ட் தான் வீடியோ. உங்களுக்கு தெரியும், ஃபேஸ்புக்கில் ஆகிக்கட்டும், இன்ஸ்டாகிராமில் ஆகிக்கட்டும், டிக்டாக்ல ஆகிக்கட்டும், செகண்ட் கணக்கு போடுற வீடியோ ஹை ரீச் ஆகும். நீங்கள் 10 நிமிஷம் பேசி போடுற வீடியோவை விட செகண்ட் கணக்கு போட்டால் எல்லாரும் பார்ப்பாங்க. அப்படி ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது இன்றைக்கி. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, நாங்கள் மனுத்தியால கணக்கில் ஹதீஸை சொல்லி விளங்கப்படுத்தி எல்லாம் பயான் பண்ணுறோம், எங்களால் மாற்றிடலாம் சரி. ஆனால் அவள் எங்கேயோ இருந்து வந்து சின்ன ஷோல் சொல்லணும், கொஞ்சம் பாருங்கள் புதிய ஸ்டைல் இப்படி தான் ஷோலை ரெப் பண்ணுறேன்னு இப்படி காட்டுவாங்க. கண்ணாடிக்கு முன்னுக்கு ஒரு ஸ்டைல் ஒன்று காட்டிட்டு போகிறேன். அந்த வீடியோவை லிங்க் எடுத்து மாறி இப்போ பொம்பளைகளுக்கு ஒவ்வொரு குரூப் இருக்குது. குடும்பத்தில் ஓன் சிஸ்டர்ஸுக்கு ஒரு குரூப், மைனி மாற அதில் சேர்க்குறல்ல, மைனி மாற போட்டு ஃபேமிலி குரூப் ஒன்று இருக்குது, அப்புறம் எல்லாரையும் போட்டு ஒரு குரூப் ஒன்று இன்னொன்று இருக்குது. இப்படி மாற ஒரு குரூப். ஸ்கூலில் இப்போ புதிய ஒரு ஸ்டைல் ஒன்று வந்துக்குது, என்ன கெதர் ஆகிற எனுவல் ஒவ்வொரு வருஷமும், அதுக்கு அவங்களோட ஆட்கள் எல்லாம் ஒன்று இப்போ அது அடுத்த இன்னொரு பிரச்சனை இருக்குது. உங்களுக்கு தெரியுமா, ஸ்கூல் காலங்களில் மிக்ஸி ஸ்கூலில் யாராவது லவ் பண்ணியிருப்பாங்க, அது அவன் ஓலவல் எடுத்ததுக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சு, அவனும் கல்யாணம் முடிச்சு இவனும் கல்யாணம் முடிச்சு எல்லாம் பெய்தனு வைங்களே, 20 வருஷமாக முடிஞ்சு, 25 வருஷமாக இந்த கெதரி நடக்கக்கூட அண்ணன் பொடிய மாதிரி ஹார்ட் அடி உன பழைய துண்டு வந்திக்கிற அப்படி நடந்துக்கு பிரச்சனை. உங்களுக்கு தெரியுமா, அதுக்கப்புறம் அவங்களுக்கும் தர்ம சங்கடம், இவனும் தர்மம், அவங்களும் 3-4 பிள்ளையோடு இருக்கிற, இவனும் 3-4 பிள்ளையோடு இருக்கிற, அவன் மாப்பிள்ளையோட வந்திருக்கிற, இவன் வைஃபோட கூட்டிகிட்டு வைத்திக்கிறேன். சும்மா சொல்கிறேன், எல்லாம் ஒரு ஸ்கூல் ஆகிறதுடா. திரும்ப பழைய நினைவுகள் வரும், தஜ்தீதுல், அந்த பழைய நினைவுகள் வர மாதிரி ஃபித்னாக்கள் பிரச்சனை, திரும்ப நம்பரை கேட்டு எடுக்கிற பழைய செய்தி ஞாபகம், அதாவது அப்படி பிரச்சனை வந்து இன்னைக்கு உடனே நீக்குது. அப்படி உங்களுக்கு என்ன சொல்கிறது சரி. அப்புறம் என்ன சொல்ல வரேன்டா, அவங்க சிம்பிளாக அந்த செகண்ட் கணக்கு வீடியோவில் அதை மாற்றுறாங்களே, இப்படி தான் ஷோல் ரெப் பண்ணணும்னு. இப்போ எங்கட ஆட்கள் என்ன செய்கிறது, எங்கட ஆட்கள் மத பார்த்து அழகாகி அப்போ எல்லா குரூப்லேயும் அதை ஷேர் பண்ணி கொடுக்குது. இப்போ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கும், ஒரு கிளாஸுக்கு போனால் அங்கே ஒரு குரூப் பண்ணுவோம், ஸ்கூலுக்கு ஒரு குரூப். அப்போ சொல்லிங்க பாரு, புதிய ஸ்டைலுக்கு ரெப் பண்ணுறது, நாங்கள் அடுத்த கெதரிங்க்கு எல்லாரும் இதே மாதிரி ஷோல் ரெப் பண்ணிட்டு வரோம் இந்த கலரில். அப்போ எல்லாரும் எடுத்துன்னு வரும். அப்போ அது என்ன செய்யும், தொலைக்கோலே வலது சைடுக்கு சலாம் கொடுத்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு எடுத்து கலத்து விழும். தொழுகையை மாற்றிலே, தொலைக்கோலே அவுரத் காட்டேலுமா, காட்டேலாம். லெஃப்ட் சைடுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு ரைட் சைடில் கலத்து விழும், தொழுகை மாற்றி. எங்கள் ஆக்கள் விளங்குது இல்லை. இப்போ நாங்கள் அந்த உம்ரா போகிற ஆக்களுக்கு என்ன சொல்கிறோம், இப்போ உம்ரா போகிறவங்க வந்து அந்த காபாவை தவாப் செய்கிறேன், அப்போ இவங்க அகலமான கையில் முடித்துன்னு வாரு, அபாயா அகலமாக தான் உடுக்கணும், அதனால் அகலமான கையை தைக்கிறாங்க. அப்போ நாங்கள் அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நீங்கள் உம்ராவுக்கு வரக்குள்ளே இந்த கைக்கு வந்து டைட்டாக ஒரு பட்டனோட பிடிச்சிட்டு வாங்க. ஏன்னா இந்த காபா கிட்ட போய்ட்டு நீங்கள் ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கிட்ட போய் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர்னு கையை சுற்றும், கையை தூக்கி தானே சொல்லணும் பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர்னு. இப்போ பொம்பளை உண்மையிலே பாவம் தான், அவங்க பார்க்குற அகலமாக டைட் இல்லாமல் அகலமாக உடுக்கணும், அங்கே வந்து பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர்னா கை அப்படி இங்கே வந்து நிற்குது, அவுரத் விளங்கியாச்சு. விளங்கி நான் சொல்கிறது நான் சொல்கிறேன். அப்போ நாங்கள் பார்க்கணும், எங்கள்கிட்ட ஃபிக்கு இருக்கும், எங்களுக்கு ஒரு நாலேஜ் ஒன்று இருக்கும். இந்த உடுப்பு நாங்கள் கொடுத்துட்டு போனால் இந்த இடத்துல நாங்கள் எப்படி இருக்கோம் இல்லைங்கண்ணா. இப்போ ஃபுட் சிட்டிக்கு போகிறோம், கீழ்ஸுக்கு போகிறோம் சாமம் வாங்குறதுக்கு, சாமம் செலக்ட் பண்ணுறது சிலாக்கள் அது பேசி வேலையில், அது சாமனோட சாய்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாரும் மண்டு போகிற இடம் அது. அப்போ நீங்கள் எந்த ஸ்டைலுக்கு அதில் நிற்கணும், எப்படி நீங்கள் பொருட்களை கொள்வனவு செய்யணும் விளங்கினா உங்களுக்கு சொல்கிறது. சில விஷயங்கள் விளங்கப்படுத்தலாம். நான் சொல்ல வர விஷயம் என்னென்னு கேட்டால், நாங்கள் எந்த உடுப்பு உடுத்திருந்தாலும் அந்த இடத்துல எது டீசென்ட், எப்படி டிசிப்ளினை நாங்கள் இந்த மெயின்டைன் பண்ணணும். சில நேரம் எங்களுக்கு விளங்காது, பின்னுக்கான வாரவனுக்கு தான் அந்த குறை விளங்கும். விளங்கி நான் சொல்கிறது. அப்போ இதுகளை நாங்கள் மிச்சம் கவனமாக பார்க்கணும். நீங்கள் சொல்கிற இப்போ நான் சொல்கிற மாதிரி அந்த இன்ஸ்டாகிராம்லேயோ டிக்டாக்லேயோ யாராவது வந்து இப்படி தான் ஷோல் சுற்றணும், இப்படி தான் நாங்கள் இப்படி பண்ணணும் காரணம் அது எல்லாத்துக்கும் என்ன செய்கிறது, அந்த அவங்களோட குரூப்பிக்குதே, தாத்தா மாறிக்கிற குரூப், மைனி மாறிக்கிற குரூப், ஃபேமிலி குரூப் எல்லாத்தையும் போடாச்சு. அதுக்கப்புறம் நல்லா சுற்றி நோடும் என்னதுமா செய்கிறது, இந்த ஸ்டைலில் சுற்றி பார்ப்போம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு அப்படி சுத்த பார்க்குறது.
அப்போ இது எவ்வளோ பெரிய பீலை பாருங்கள். அப்போ ஷைத்தான் எந்த அளவுக்கு புகுந்து விளையாடுறதாக இருந்தால் குர்ஆனையும் ஹதீஸையும் உங்கள் முன்னால் சொல்லி இதுதான் ஹதீஸ், இதுதான் குர்ஆன் வசனம், இப்படி தான் நீங்கள் உடுப்புகள் உடுக்கணும்னு சொன்னதுக்கு பிறகு நாங்கள் கஷ்டப்படுறோம். ஆனால் அவங்க மாடர்ன் உலகம் என்று சொல்லி சிம்பிளாக ஒரு வாயால் ஒன்று சொல்கிறோம் இல்லை. இப்போ நாங்கள் இவ்வளோ கற்று பேசுகிறோம் தானே, அவங்க வாயால் ஒன்று சொல்கிறோம் இல்லை. சும்மா வருவாங்க, ஷோலை காட்டுவாங்க, சுற்றுவாங்க, பெய்த்துருவாங்க. இவ்வளோ தான் சப்ஜெக்ட். நாங்கள் தான் அந்த வீடியோ எடுத்துக்கணும், சேவ் பண்ணி கொண்டிக்கப்பட்ட எல்லாத்துக்கும் அனுப்பி, குரூப்புகளுக்கும் அனுப்பி. அவங்களுக்கு தெரியுமா, பள்ளிக்கு வந்தால் சிலாக்கள் காட்டுவாங்க. மூளை பாருங்கள், சிலாக்கள் விஷயம் தெரியவே. சில பொம்பளைகள் மாப்பிள்ளை மாட்ட கேட்டு அனுப்புகிற இதை கொஞ்சம் ஹஸ்ரத்தை கொஞ்சம் காட்டிட்டு கேளுங்க, இப்படி சோல் சுற்றலாமா. அவங்களுக்கு ஜீரோ நாலேஜ். இப்போ எங்களுக்கும் தெரியவே அந்த லிங்க் தானே வார கொண்டு காட்டுற ஹஸ்ரத் இந்த மாதிரி 7 மாதம் கொஞ்சம் பாருங்க, லிங்க் ஓப்பன் பண்ணால் இவங்க தான் வீடியோ எங்களை வந்துச்சு. இல்லை கிளாஸ் பிள்ளைகள் அனுப்பினாங்க, அந்த கெதரிங் இப்படி சுற்றிட்டு வரையிலுமா, இவங்க சுற்றிட்டு வர சொல்லிக்கு இப்படி சுற்றிட்டு போகலுமான்னு. அப்போ எங்களுக்கு அந்த கேட்குற கேள்வியில் இருந்த விளக்குது, அவங்களுக்கு பேசிக் நாலேஜ் கூட இல்லை. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வாரதெல்லாம் மார்க்கமா. அடுத்து இன்னொன்று நீங்கள் விளங்கிக்கொள்ளணும், இந்த ஃபேஸ்புக்கில் சில வீடியோக்களுக்கு பயானை போட்டு எடிட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் நினைக்க வேணாம் மௌலவிமார் வார பயான் எல்லாம் மௌலவிமார் சம்மந்தம் வைக்கிறது. மௌலவிமார் பேசுகிற பயான் அது ஆடியோ வாய்ஸாக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும், பயான் பண்ணுறவருக்கு எங்கே யார் அந்த வீடியோ போடுறேன்னு தெரியா. சிலாக்கள் உங்களுக்கு தெரியுமா, இந்த ஃபேஸ்புக்கில் சம்பாதிக்கிறதுக்காகவே நீ மௌலவிமார் பயானை கட் பண்ணி போடுறாங்களும் மிகுது. அதே மாதிரி இப்போ பொம்பளைகளை பற்றி பேசுகிறேன், பெண்கள் இந்த அபாய உடுக்கப்படா, இந்த இப்படி உடுக்கப்படாதுன்னு போகிற வாய்ஸ் கட் எடுத்து அந்த மோசமான ஃபோட்டோஸை போட்டிக்கு. உதாரணமாக பொடிஃபிட்டான ஆடைகளை பெண்கள் உடுக்கக்கூடாதுன்னு கூட பொடிஃபிட்டை உடுத்து கொண்டிருக்கிற பொம்பளையோட ஃபோட்டோ போட்டு எடிட் பண்ணுறான். அந்த ஹராமே அதை பார்க்குறது. இப்போ ஆட்கள் எனக்கு என்ன தெரியுமா, மௌலவிமாரும் பயானை பேசி பாருங்கள் எடிட் பண்ணி போட்டு தான் நினைக்கிறாங்க. அந்த மௌலவிக்கும் அந்த எடிட்டிங்கும் சம்மந்தமே இல்லை. இப்போ நாங்கள் போகிற இடமெல்லாம் வீடியோ எடுப்பாங்க, போகிற இடமெல்லாம் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுவோம். இப்போ எங்களுக்கு தெரியுமா நாங்கள் எந்த இடத்துக்கு போய் எதை பேசினோம், எதை யார் எடிட் பண்ணி போட்டாங்கன்னு தெரியா. அப்போ நாங்கள் விளையங்கொள்ளணும், முதலாவது இது யாருக்கிட்ட ஃபத்துவா கேட்கணும், யாருக்கிட்ட கேட்கணும். இந்த வாட்ஸ்அப் குரூப்புகளில் வாரதெல்லாம் உண்மையான. இப்போ இந்த உண்மையில சில போட்டால் நிறைய ஆம்பளைகளுக்கு பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா, இவர் பள்ளியில் பயானம் கேட்டு போய் வைஃப் உட்கார வச்சு எவ்வளோ சொல்லினாலும் அங்கே வைஃபுக்கு உள்ளுக்கே மெசேஜ் வந்துடுற எப்படி உடுக்கணும், எந்த செய்யணும். அந்த குரூப்பில் பவர்ஃபுல். இன்றைக்கு ஒரு பொம்பளைக்கு சொல்லலுமா, இந்த எனக்கு ஸ்மார்ட் ஃபோன் இல்லைன்னு, ஸ்மார்ட் ஃபோன் இல்லைன்னு யாருக்காக சொல்லலுமா. எங்களை சரி ஒரு நார்மல் ஸ்மார்ட் ஃபோன் சார் கையில் இருக்கும். இப்போ ஒரு 2 கிழமைக்கு முன்னாள் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில பிரச்சனை, மாப்பிள்ளை ஒய்ஃபுக்கு அடிச்சாமன்னு சொல்லி பிரிஞ்சு வீட்டுக்கு வந்து அந்த பிரச்சனையை பற்றி பேசிக்கொண்டிக்கக்குள்ளே என்ன தெரியுமா அவர் சொல்கிறாரு, அப்போ அடித்த நேரமே நீங்கள் உம்மா கோல் பண்ணி சொல்லலைன்னு நான் கேட்டேன். அடித்தா நீங்கள் என்ன சொல்லணும், இப்போ மாப்பிள்ளை மாறு இஸ்லாம் சொல்லுதுன்னா பிரச்சனைன்னு வந்தால் சொல்லி பாருங்கள், தூங்குற இடத்த விட்டு ஒதுக்கி பாருங்கள், கொஞ்சம் ஒதுக்கி வச்சு பாருங்கள், இல்லாட்டி அடித்து பாருங்கன்னு. அடிக்கிறேன்னு என்ன அர்த்தம், காயம் ஏற்படாத முறையில் ஒரு தஜீப் அப்படின்னு திருத்துற நோக்கத்தில் கொஞ்சம் தட்டி பார்க்குறது, அவ்வளோதான். மற்றபடி காயம் ஏற்படாமல் அடிக்கிறது இல்லை. அப்போ இவங்க நல்லா அடிச்சு, சரியா நல்லாவே அடிச்சு. அப்போ நான் கேட்குறேன், சரி அடித்த நேரம் அப்பா அப்பா கால் பண்ணி செல்லலைன்னு கேட்டால் என்கிட்ட ஃபோன் இல்லை ஹசரத். அப்போ நான் இந்த உலகத்தில் ஃபோன் இல்லைன்னு யோசிச்சு பாருங்க பாப்போம். அப்போ நான் கேட்டேன் ஸ்மார்ட் இல்லை, ஒரு டப்ப ஃபோன் சரி இல்லை, ஏன் தாரலைன்னு கேட்டால் மாப்பிள்ளை கேட்டால் சொல்லுது, ஹசரத் நான் கல்யாணம் முடிச்சு நிக்காக முடிச்சதோட இவங்க சொல்லிட்டு நான் ஃபோன் தர மாட்டேன். நாங்கள் ஏன் எல்லாரும் தானே ஃபோன் பாவிக்கிறாங்க, ஏன் நீங்கள் குறைஞ்ச இல்லை நாங்கள் 2 பேரும் ஃபோனால் தானே லவ் பண்ணி கொண்டது. அவங்க 2 பேரும் சேர்ந்து லவ் பண்ணி போட்டு முடிச்சதுக்கு போகிற மாப்பிள்ளைக்கு தெரியும் குட்டி ரகையில் ஃபோன் இருந்ததுனால தானே இவர் லவ் பண்ணது சான்ஸ் கிடைச்சிச்சு. அப்போ அவரெல்லாம் முடிஞ்சதுக்கு போகிற இப்போ கல்யாணம் முடிச்ச போகிற சொல்லிட்டு ஒன்றா ஃபோன் தாங்க. ஏன்னா அவருக்கு அப்போ டவுட், ஃபோனை கொடுத்தா இன்னொருத்தரோட பேசுவானு. அப்போ பேசிக்கே பிள்ளை இவங்கட பேசிக்கே பிள்ளைன்றதுனால இனி வார பிரச்சனையெல்லாம் பொறுப்பெடுக்க தான் வேணும். என்னை அடித்து கண்ணுக்கு அடித்து காயப்படுத்தி, அதாவது டேமேஜ் ஆகிறவளுக்கு அடிச்சும் வீட்டுக்கு தகவல் கொடுக்க ஏலாட்டி அந்த அளவு கூட ஃபோன் இல்லாட்டி யோசிச்சு பாருங்க. அப்போ நாங்கள் சொன்னோம் நீங்கள் செஞ்ச வேலை தானே இது. பாருங்க பாப்பா, இப்போ நீங்கள்லாம் ஃபோன் இங்கே போய்த்து மிஸ்யூஸ் பண்ணதுனால அதால் உங்களோட மிஸ்யூஸ் பண்ணதுக்கு சேர்ந்து உங்களோட ஹஸ்பண்டே இப்போ என்ன செஞ்சிட்டாரு, நிக்காகோட ஃபோன் எடுத்துட்டார். உண்மையிலே நிக்காக முடிச்சு அடுத்த செகண்டே ஃபோன் தர மாட்டேன்னு சொல்லிட்டாரான். அப்போ கல்யாணம் முடிச்சு 1 வருஷம் 3 மாதம் அடியோட குழந்தை பிள்ளைய வச்சுக்கிட்டு விட்டுரு. அப்போ உங்களுக்கு விளங்குதான் சொல்கிறது. அவன் என்ன சொல்ல வாரண்டா, இஸ்லாம் சொல்லக்கூடிய எங்களோட பெண்கள் எப்படி இருக்கணும், அவங்களோட கலாச்சாரம் எப்படி பாதுகாக்கப்படணும், பெண்களோட ஆடை விஷயங்கள் எப்படி இருக்கணும், அதை நாங்கள் எப்படி நாங்கள் ஒரு கண்ட்ரோலுக்கு வரணும். அடுத்தது நாங்கள் பொம்பளை எங்களுக்கு ஒரு நாலேஜ், உங்களுக்கு ஒரு நாலேஜ் ஒன்றிக்கணும் தெரியுமா. வாட்ஸ்அப் குரூப்பில் யார் தான் இந்த வீடியோ அனுப்பினாலும், யார் தான் இந்த ஆடியோ அனுப்பினாலும் சொன்னதோடு நீங்கள் நம்புறல்ல. சில நேரம் மௌலவிமான பயம் உங்களுக்கு ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் மௌலவியிட மூஞ்ச போட்டு வாயு சுப்புற மாதிரி நாங்கள் பேசுகிற மாதிரியும் கூட வேறொரு மோசமான ஆடியோ போட்டு இன்றைக்கி எடிட் பண்ணலாம். நடக்குதா இல்லையா? இன்றைக்கி நடக்குது, ஏஐ வீடியோ நடக்குது. அதனால் சொல்கிறேன், இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வாரதுக்கு எல்லாத்தையும் நீங்கள் ஒரே அடிக்கு ஏற்றுக்கொள்ள வேணும். மௌலவிமான ஃபேஸ் போட்டு வந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும். அதே வாய்ஸ்க்கு வந்தாலும் நீங்கள் மிமிக்ரி செய்யலாம்.
முதல்ல கொஞ்சம் யோசிங்க, தலையில் நீங்கள் அடி நாங்களும் இவ்வளோ கிளாஸுக்கு போகிறோம், படிக்கிறோம், இதில் உண்மையா, இதெல்லாம் எங்களுக்கு சாதிக்கலுமா என்றதை நீங்கள் யோசிங்க. இன்றைக்கி அந்த வாட்ஸ்அப் குரூப் வைக்கலுமா ஏலான்றதை இன்றைக்கி பெரிய ஒரு ஒரு இந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் வரதுக்கு இன்றைக்கி அது குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு சான்சஸ் கூடியா, பிரச்சனை வரதுக்கு சான்சஸ் கூடியாண்டா இப்போ அது ஒரு கருத்து முரண்பாடுக்குரிய விஷயமா போகுது. ஏன்னா குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரக்குள்ளே சாட்சி மாமி அது தாத்தா தங்கச்சி கூட முகத்துக்கு முன்னுக்கு பேசக்கூட சில நேரம் வார்த்தைகள் அடக்கி பேசும். அப்படி தானே? மூஞ்சை பார்த்து எப்படி மூஞ்சி முன்னுக்கு எப்படி ஏசுற, ஒரே அடிக்கு இவரோடாலும் பழவிட்டு ஒரு கோவம் கொண்டு வரக்குள்ளே எதிர்த்து பேசக்குள்ளே மூஞ்சிக்கு முன்னால் பேசுறது கொஞ்சம் நாங்கள் தயங்குவோமே. ஆனால் வாட்ஸ்அப்பில் ஃபேமிலி குரூப்பில் சண்டை போகக்கூட ஒன்று மூஞ்சொன்று விளங்குறலே, அடுத்த நாளைக்கு அடுத்த நாள் பார்ப்போம் கண்டமே பேசி விட்றேன். இப்போ அடுத்து அதுக்குள்ளே இன்னொரு ஜோக்கர் நடக்குது தெரியுமா? அந்த குரூப்பில் எவனா ஒருத்தன் ஜோக்கர் ஒருத்தன் நிற்பான். அவன் இந்த வாய்ஸ் எல்லாம் எடுத்து சில நேரம் ஃபேஸ்புக்கில் போட சான்ஸ் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி கிட்டத்தில் வந்து அந்த யார்கிட்ட ஒரு பிரச்சனை சீமா பட்டம் ஒன்று உடச்ச போட்ட விளங்கினவங்களுக்கு அது எங்கேயோ போன ஒரு ஸ்கூல் குரூப் ஒன்றில் வந்த வாய்ஸ் கட்டை தூக்கி போட்டு இன்னமே அன்றைக்கு ஒருத்தன் போட்டிருந்தேன் ஃபேஸ்புக்கில் சீமாக் சாராட பட்டத்தை உடச்சி 1 வருஷம் அனிவர்சரி. ஏன்னா ஃபேஸ்புக்கில் ஒன்று ஷேர் பண்ணிங்கன்னா 1 வருஷம் முடிய மாதிரி என்ன நடக்கும், மறந்து வரும். அதனால நான் சொல்கிறேன், தனியான ஒரு தலைப்பு அந்த மீடியாக்களில் வாட்ஸ்அப்லேயாக இருந்தாலும் எங்களோட வாய்ஸுகளை நாங்கள் போடுறது, நாங்கள் குடும்ப பிரச்சனைகளை ஏசி கீசி பேசிக்கொள்வது, அது நாளைக்கு யாரோ ஜோக்குக்கு எங்களுக்கு வார கோவத்தில் நாங்கள் ஏசுவோம். அந்த ஏசுகிற பாயிண்ட்டுகள் எடுத்து அதே குடும்பத்தில் யாராவது ஒருத்தன் அதை இன்னொரு வீடியோ எடிட் பண்ணி கூட வாய்ஸை போட்டால் முடிஞ்சல, வாய்ஸை போட்டால் முடிஞ்சு. அடுத்து அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் பெண்கள் வந்து தங்களோட ஃபோட்டோக்களை அனுப்புகிற விஷயங்கள் விளங்கினா. இப்போ முந்தி வந்து வாட்ஸ்அப்புகள் சர்வசாரம் ஃபோட்டோ அனுப்புவாங்க. இப்போ 1 டைம் சீன் அப்படி சிஸ்டம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு டைம் பார்த்தா டிலீட் ஆகிடும் வாட்ஸ்அப்பில். அப்படி ஒரு சிஸ்டம் வந்தீங்களே, தெரியாமீங்க சான்ஸ் இல்லை. அது கிளாஸ் போவதே இல்லை, ஒட்டோவாக நீங்கள் படித்து கொள்வீங்க. அப்போ இன்றைக்கு சில ஆக்கள் ஃபோட்டோ அனுப்பி கொள்கிறாங்க. பண்டைக்கு ஒரு பிரச்சனை சொல்லிட்டு இல்லை ஹசரத் நான் ஃபோட்டோ அனுப்பவே இல்லை, நான் 1 டைம் வியூவை தான் அனுப்பினேன். அப்போ நாங்கள் கிட்ட 1 டைம் வியூன்னு உங்களுக்கு நீங்கள் உலகம் சொன்னதுக்கு அது 1 டைம் வியூ இல்லை, ஃபோட்டோவை நீங்கள் அனுப்பினீங்க. இப்போ எனக்கு ஒரு ஃபோட்டோ வந்துருக்குது வாட்ஸ்அப்பில், ஒன் பண்ணி பார்க்கல விளங்குது. இப்போ நான் டச் பண்ணால் ஃபோட்டோ வரும், அதோட வைத்திரும். அதான் 1 டைம் வியூ பண்ணுறேன் சரிதானே? ஆனால் இப்போ எனக்கு தெரியும் 1 டைம் வியூவில் அனுப்பிக்குது. இன்னொருத்தண்ட ஃபோன் எடுத்துக்கொண்டு நான் ரெடியாக கொண்டிருக்கிறேன், ஒன் பண்ணதோடு அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளு ஏழுமா இல்லவா ஏழும். அப்போ உலகத்தில் யாராவது ஒருத்தரோட கண்டுபிடிச்சி தந்தத்தோடு நாங்கள் அதுக்கு அடிமையாக வைத்திடப்படாது. அதில் பாரதூரங்களை யோசிக்கணும். 1 டைம் வியூனா என்ன அர்த்தம்? கேலரியில் நிற்காது, ஆனால் வேண்டிய ஒருத்தர் ஃபோனால் வீடியோ ஃபோட்டோஸ் எடுத்துக்கொள்ளும். இன்றைக்கி அப்படி நடக்குது. சில ஆண்கள் பெண்களை ஏமாத்துறாங்க. சரி நீ வந்து 1 டைம் வியூவில் அனுப்புங்களே ஃபோட்டோவை, நான் பார்த்துட்டு டெலிட் பண்ணுறேன். இவங்களும் நம்புறதுங்க. அதுக்கு ஒரு பிரச்சனை வந்த போது இல்லை ஹசரத் நான் 1 டைம் வியூ தான் அனுப்பினது உண்மை, ஆனால் 1 டைம் வியூ தான் அனுப்பினேன். ஆனால் ஃபோட்டோஸ் அவ்வளோ பொடிய மாதிரி ஃபோன் எல்லாத்தையுமே இருக்குது. 1 டைம் வியூவில் அனுப்பினாலும் நீங்கள் உங்களோட ஃபோனை விட்டு வெளியே அனுப்பிட்டீங்கன்னா அது அந்த என்ன பப்ளிசிட்டி பண்ண மாதிரின்றதை நாங்கள் தெளிவாக விளங்கிக்கொள்ளணும். இஸ்லாம் சொல்கிறக்கூடிய விஷயங்கள். அடுத்தது பொம்பளையில் நடக்கக்கூட எப்படி நடக்கணும்னு இஸ்லாம் சொல்லுவோம். அந்த பழைய காலத்தில் ஜாகிலியா காலத்து பெண்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சா, காலில் அந்த சலுங்கை போடுவாங்க, சத்தம் கேட்கும் நடக்கக்கூட காலில் சலுங்கையை போட்டுக்கொண்டு அப்படியே நடந்து போவாங்க. ரோட்டில் ஆண்கள் நிற்கிறத கண்டால் ஆண்கள் தங்களை திரும்பி பார்க்கணும் என்பதற்காக வேண்டி தங்களுடைய கால்களை நிலத்தில் பலமாக அடிப்பார்களாம். இது ஜாகிலியா காலத்து பெண்கள்ட்ட ஒரு பழக்கம். அப்போ இஸ்லாம் வந்ததோட அல்லாஹ் குர்ஆன் வசனம் இருக்கிறான், வலா யதுரிபுன பிஅர்ஜுலிஹின்ன, இதுக்கு போகிற அந்த பொம்பளையில் தங்களோட கால்களை நிலத்தில் அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க. இது போல அடிக்க வேணாம், இது போல அடிக்கக்கூடாது. மறைக்கப்பட வேண்டிய அந்த அவங்களுடைய அலங்காரங்களை எல்லாம் அடுத்தவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக கால்கள் நிலத்தில் அடிக்கிறாங்க. வதூபு இலல்லாஹி ஜமீஅன், எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டுக்கோங்க. அய்யுஹல் முஃமினூன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், உங்களுக்கு வெற்றி வரணும் என்றால் இப்படி பிழைகளை செய்ய வேணாம், அல்லாஹ்ட பாவ மன்னிப்பு கேட்டு தௌபா செஞ்சு வாங்க என்று அல்லாஹு தாலா பொதுவான அழைப்பு விடுக்கிறான். எனவே அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரர்களே, அப்போ பொம்பளையிலன்னா என்ன, பொம்பளையில் எப்படி இருக்கணும், எப்படி உடுக்கணும். அதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இன்றைக்கு நிறைய பேர் செலூனுக்கு போகிறது, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி எப்பவுமே, பொம்பளையில் செலூனுக்கு போகிறது ஹராமா ஹலாலா? பெண்களுக்கு செலூனுக்கு போகலுமா இல்லவா? செலூன்னு முடிவெட்டுறதுக்கல்ல, செலூனுக்கு பொம்பளையில் போவாங்க ஃபேஷியல் செய்கிறதுக்கு. செலூனுக்கு அந்த கல்ச்சர் இருக்குது இந்த ஊரில் இருக்குது. அப்போ பொம்பளையில் செலூனுக்கு போகிறது கூடுமா கூடாதா? சொல்லுங்க பாவம், ஒரு கேள்வி. அது பழைய பொம்பளை சரி, இவங்களுக்கு தேவையா செலூனுக்கெல்லாம் வைத்து கொண்டு அப்படின்னு நேசுற கேசலும் மிக செலூனுக்கு போகிறது கூடுமா கூடாதா? சொல்லுங்க பாவம். பெண்களுக்கு மட்டுமா? அப்போ மாப்பிள்ளைக்கு அதாவது நல்லா விளங்குங்க, செலூனுக்கு போகிறது வந்து பொதுப்படையாக எங்களுக்கு கூடாதுன்னு சொல்லுவோமே இல்லாது, கூடாதுன்னு ஒரு அடிக்கு சொல்லுவோமே இல்லாது, கூடுமென்னு திறந்துடுவோமே இல்லாது. எது தேவையோ மார்க்கத்துக்கு முரண் இல்லாத ஒரு வேலையை செய்கிறதுக்குன்னா போகலாம்.
விளங்கினா உங்களுக்கு உதாரணமாக சில ஆக்கள்கிட்ட மூஞ்சிலெல்லாம் முடி வளரணும்னு வைங்களேன், ஒரு ஃபேஷியல் ஒன்று பண்ணணும், ரைட், அதுக்கு போய்த்து செஞ்சுட்டு வர வேறு விஷயம். ஆனால் இன்னும் சில பெண்கள் போவாங்கன்னு தெரியுமா, தங்களோட இந்த புருவம் மிகுதே புருவத்தை வலிப்பாங்க டிசைனுக்கு. எதால வலிக்கிற கத்தியாலையா, ஒரு நூல் ஒன்று வச்சுருப்பாங்க, நூலால் வந்து புருவத்தை என்ன செய்வாங்க, வலிப்பாங்க. டிசைன் சொல்கிற மாதிரி மெல்லிசனா மெல்லிசி, பொக்ஸனா பொக்ஸ் மாடல், ஒவ்வொரு மாடல் டிசைன் காட்டுவாங்க. அந்த டிசைனுக்கு வந்து புருவத்தை வலிப்பாங்க. விளங்கினா சொல்கிறது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த டெக்னாலஜி வரதுக்கு முன்னாலே நபியோட காலத்தில் ஏதோ ஒரு வகை இருந்திருக்கும் ஜாஹிலியா காலத்து. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லஅனல்லாஹு அன்-நாமிசாத் வல் முத்தனம்மிசாத், புருவத்தை வலிக்கிற பொம்பளைகளுக்கு அல்லாஹ்வோட சாபம் உண்டாகட்டும், வலிச்சு விட்டுற பொம்பளைகளுக்கு அல்லாஹ்வோட சாபம் உண்டாகட்டும். இப்போ ஒரு பொம்பளை செலூன் செய்யணும்னு வைங்களேன், இன்னொரு பொம்பளை போய் அவட்ட சொல்கிறா, ஏன்னா புருவத்தை வலிச்சு விடுங்கன்ட்டு. இப்போ போய்த்து சொல்கிறா, அவன் வலிச்சு விட்றா, அவன் தொழிலை தான் செய்கிறா, அவவும் செய்கிறது அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரிய வேலை. பெய்த்து வலிச்சுடுவோன்னு மூஞ்ச கொடுக்குற பொம்பளையும் செய்கிறது அல்லாஹ்வோட சாபத்துக்குரிய வேலை. எனவே சர்வசாதாரண விஷயம் இல்லை. நாங்கள் இந்த எங்கட இந்த புருவத்தில் இருக்கிற முடிய வலிச்சு அல்லாஹ் சாபம் பண்ணுற அளவுக்கு என்னடா பாவம்னு கேட்பாங்க சிலாக்க. அந்த புத்தியை முற்படுத்துறது. ரசூலுல்லாஹ் மானண்டா வானம் தான், ரசூலுல்லாஹ் மானம்ண்டா வானம் தான். விளங்கினா இப்போ இது கூடாதுன்றதுனால செலூனுக்கு போகிற பொம்பளையில் பார்த்து ஒவ்வொரு ஆக்கள் பேசுகிறேன், இப்போ பெரிய எந்தியோ பொஷன் நினைப்பு, இவன் இந்த லக்ஸரி லைஃப் நினைப்பு, இவங்க மட்டும்தான் சல்லிக்கிறதா செலூனுக்கு போகிறது பிள்ளை அல்ல. உதாரணமாக மாப்பிள்ளை வெளிநாட்டுக்கு போயிட்டு வராரு, கொஞ்சம் அழகாக இருக்கும், இந்த வீட்டில் குஷினில் வேலை செஞ்சு முகமெல்லாம் களைப்படைஞ்சு போய்த்துன்னு வைங்களேன். அவள் வைஃப் நினைக்கிறா, நான் செலூனுக்கு போய்த்து கொஞ்சம் ரீஃப்ரெஷ் ஆகணும், கொஞ்சம் கொஞ்சம் ஒரு இது ஒன்று பண்ணிட்டு வரணும், பாயில் பண்ணி அவிச்சு செஞ்சுட்டு வரணும்னு நினைச்சேன்டா அவங்க போனதில் ஒரு தவறு உண்டல்ல, மார்க்கத்துக்கு முரண் இல்லாத வரைக்கும். நான் சொல்றது, அங்க போய் ஹராத்தை செய்வாங்களாக இருந்தால் புருவத்தை வலிச்சு. அடுத்தவங்க தெரியுமா, இந்த பல்லுகளுக்கு இடையில எடை போடுறது தானே. இப்போ எங்களுக்கு இங்கே ஸ்ரீலங்கா ஆக்காட்டு சொன்னால் விளங்குது இல்லை, என்னத்துக்கு யாரப்பா அப்படி செய்யறேன்னு கேட்குறாங்க. ஆனால் வெளிநாடுகளில் பல செலூனில் இன்றைக்கு அதுக்கு ஸ்பெஷல் போர்டே போட்டு வச்சிருப்பாங்க தெரியுமா. ஒவ்வொரு பல்லுகளுக்கு இடையில எடை போடுவாங்க. ஜாங்கிலியா காலத்தில், அதாவது இப்போ எங்கட பல்லில் ஒட்டி கொண்டு தானே இருக்கும், ஒன்றொரு ஒட்டி தானே, இடையில ஒரு இடம் வந்தால் அது ஒரு குறை மாதிரி நாங்கள் பார்க்குறோம். ஆனால் ஜாகிலியா காலத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பல்லுகளுக்கு இடையில எடை மாறது வந்து அவங்க அலங்காரமாக பார்த்தாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தெரியுமா, அந்த பல்லுகளுக்கு இடையில எடை போடுறதும் அல்லாஹ்வோட சாபத்துக்குரிய வேலைண்டா. நெச்சுரலை வந்தால் விட்டுருங்க, இருக்கிற பல்ல கொண்டு மெஷினெல்லாம் வச்சு வந்து அதை என்ன செய்வாங்க, எடை போடுறதுக்கு பார்ப்பாங்க. எனவே எடை போடுறதுக்கு பார்க்குற, அப்படி எடை போடுறது வந்து கூடாது, ஹராம். அது எங்களுக்கு இப்போக்கு தேவையில்லை, ஆனால் ஃப்யூச்சரில் அதுவும் வந்தாலும் வந்துடும். அதனால் இப்போ ஹதீஸை படிச்சுக்கொள்ளணுமே நாங்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருடங்களுக்கு முன்னே அதுகளை தடை செஞ்சுக்கிறான். அடுத்த பொய் முடிகளை தலையில் சேர்க்கிறது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. பொம்பளைகள் அவங்கள பற்றி படிக்கிறதுக்கு பெண்கள் வந்து அதிகமாக பதுவா செய்வாங்கன்னு வந்திருக்குது. பெண்கள் வந்து கணவன்மாரை எவ்வளோ வேலை செஞ்சு போடும், சின்ன ஒரு மிஸ்டேக் நடக்கக்கூட நீங்கள் எனக்கு என்னத்தை செஞ்சுக்கிறீங்க நன்று மறந்தவர்களாக பேசுவார்கள்னு ஹதீஸ் வந்துருக்குது. இப்படி எல்லாமே வந்திருக்குது. நீங்கள் சார் தேடி படிங்க, உங்களை பற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு படிங்க, நீங்கள் யார், நாங்கள் எப்படி இருக்கணும் என்னதை கட்டாயம் தேடி படிங்க. அதே மாதிரி கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சு கொள்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவை சேர்ந்த பொம்பளைகளை பார்த்து பாராட்டினாங்க. நிஅமன் நிசா நிசா உல் அன்சார், பெண்களில் மிகச் சிறந்த பெண்கள் மதீனாவை சேர்ந்த அன்சாரி பெண்கள் என்றாங்க. ஏண்டா அவங்களோட வெட்கம், பொதுவாக எல்லாருக்கும் வெட்கம் உண்டிக்குது, அவங்களோட வெட்கம் மார்க்கத்தை படிக்கிறத தடுக்கல் என்றான். லம் யம்னஉஹுன்னல் ஹயாஉ, அவங்களோட வெட்கம் மார்க்கத்தை படிக்கிறத தடுக்கல் என்றாங்க. அப்படின்னு அர்த்தம் தெரியுமா, மார்க்க விவகாரங்கள் உங்களுக்கு படிக்கலாம், நீங்கள் கேட்டு படிங்க, புக்ஸு வாசிங்க, ப்ரோக்ராம்களுக்கு வாங்க, பயான்களை கேளுங்க, படித்து உங்களோட லைஃப்பை நீங்கள் எஜுகேஷன் ரீதியாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அனுமதி இஸ்லாத்தில் இருக்குது என்பதை இந்த இடத்துல சொல்லி முடிச்சு கூட டைம் போகுது. ஆனால் நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பங்கள் அமைகிற நேரத்தில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இது சம்மந்தமாக தொடர்ச்சியாக நாங்கள் பார்ப்போம். ஏதாவது உங்களுக்கு இந்த கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். இந்த ஒரு 10 நிமிஷம் டைம் இருக்குது, கேள்வி இருந்தால் கேட்கலாம்.